மனைவி ஒரு மந்திரி அவதானே ராஜதந்திரி மனைவி ஒரு மந்திரி அவதானே ராஜதந்திரி பொம்பளை இட்டது சட்டம் ஓடுவா 1000 திட்டம் மஞ்சளில் தாலிய கட்டும் மன்னவன் சின்னவன் எல்லாருக்கும் மனைவி ஒரு மந்திரி அவதானே ராஜதந்திரி மனைவி ஒரு மந்திரி அவதானே ராஜதந்திரி பூமுடிச்ச செந்தாமர பொட்டு வச்ச மூணாம்பிற பொண்ணு இல்லறத்தின் கண்ணு தொட்டதெல்லாம் பொன்னாகலாம் நட்டதெல்லாம் பூவாகலாம் ராசி மஞ்சள் முகராசி பாட்டுக்கொரு பாரதியும் பாடி வச்சான் பெண்மையத்தான் பாட்டில் அவன் சொன்னதெல்லாம் பொய்களல்ல உண்மையத்தான் கூசல் தீரவே நல்ல புத்தி கூறுவா வாசல் தேடியே வந்து வாழ்த்து பாடுவா மனைவி ஒரு மந்திரி அவதானே ராஜதந்திரி ஈரம் உண்டு நெஞ்சோடுதான் வீரம் உண்டு கண்ணோடுதான் தேசம் தாய்க்குலத்தை பேசும் காதலிலே மதவிதான் கற்பினிலே கண்ணாகிதான் நாணம் பொண்ணு விடும் பாணம் கொண்டவளும் ஆசையில கூறுகின்ற மந்திரந்தான் கேட்டவுடன் ஆண் மகனும் ஆடுகின்ற எந்திரந்தா மாமன் தேடிடும் பெண் ஜாதியானவர் சாமி மேனியில் சரிபாதியானவர் மனைவி ஒரு மந்திரி அவதானே ராஜதந்திரி மனைவி ஒரு மந்திரி அவதானே ராஜதந்திரி சாந்தி சாந்தி வந்துட்டே பெரியப்பா சாந்தி ஒரு மனுஷனுக்கு பணிவிட பண்றது தாய் தாரம் மகள்னு சொல்லுவாங்க ஆனா அந்த 3 பேருமே எனக்கு இல்லாம போயிட்டாங்க பெரியப்பா உன்னை என் தம்பி பொண்ணா நினைக்கலம்மா சொந்த பொண்ணா நினைக்கிறேன் பெரியப்பா எங்க அப்பா அம்மா உயிரோட இருந்திருந்தா கூட இவ்வளவு பாசமா வளர்த்துப்பாங்களோ என்னமோ சொல்ல முடியாது சாந்தி நீ வளர வளர எனக்கு பயமா இருக்கம்மா ஏன் பெரியப்பா பொண்ணு வளர்ந்துட்டா புருஷன் வீட்டுக்கு தானமா போகணும் அந்த கவலையே உங்களுக்கு வேண்டாம் பெரியப்பா எனக்கு வீட்டோட இருக்கிற மாப்பிள்ளை கிடைச்சாதான் நான் கழுத்தையே நீட்டுவேன் இந்தாங்க மோர் சாப்பிடுங்க ஏம்மா மோருக்கு உப்பு நிறைய போட்டிருக்கியா உங்களுக்கு பிரஷர் இருக்கு உப்பே சாப்பிடக்கூடாதுன்னு டாக்டர் சொல்லிருக்காரு என்ன பெரியப்பா என்ன புது ஷூஸ் காலை கடிக்குதோ என்னமோ கொஞ்சம் பாருமா இந்த கால பெரியப்பா இப்ப எப்படி இருக்கு பெரியப்பா எழுந்துருமா வேலை முடிச்சு போச்சு அதுதாம்மா மோர் குடிக்கிற வேலை சாந்தி நீ எப்பவுமே இந்த மாதிரி உப்ப கம்மியாவே போடு ரொம்ப ருச்சியா இருக்கு எப்ப பார்த்தாலும் யூனியன் தொழில் சங்கம் இப்படியே அலையிறியே உனக்கு எதுக்குப்பா இந்த வம்பெல்லாம் தராசுல 2 தட்டு மாதிரிமா முதலாளியும் தொழிலாளியும் 2 சரிசமமா இருக்கணும் இல்லனா தராசுல மிஸ்டேக் அர்த்தம் மாமா ஃபேக்டரியில வேலை பாக்குற அவரையே எதிர்த்துக்கணுமா எங்க அப்பனா இருந்தா நியாயத்துக்காக எதிர்ப்பேன் என்னமா உப்பே இல்ல உப்பா ஏற்கனவே ரோஸ் அதிகம் இன்னும் போட்டா அவ்வளவுதான் என்ன பண்ணு இப்படி பொறையிருது இது வேற தண்ணி இரு கொண்டு வர அம்மா தண்ணி இந்தப்பா அம்மா சாப்பாட்டுல உப்பும் உரப்பும் பிரமாதம் உப்பா நீ போடவன எடுத்து போட்டுட்டேனே பாவி மாமாவோட 1000 சண்டை இருந்தாலும் உப்புலியாவது ஒத்துமையா இருக்கிறியே சாப்பிடும்போது மாமாவை பத்தி பேசாத அப்ப நான் சாப்பிட மாட்டேன் சரி சரி நான் பேசலப்பா நீ சாப்பிடு இன்றைக்கு மே தினம்
தொழிலாளர்களுடைய இந்த திருநாளிலே தமிழர்களின் வீர விளையாட்டாகிய சிலம்பு சண்டையில் வெற்றி பெறும் வீரருக்கு நமது முதலாளி அவர்கள் இந்த வெள்ளி கோப்பையை பரிசாக வழங்குவார்கள். இந்தாப்பா. ஏன் இன்னைக்கு தொழிலாளர் தினம். முதலாளி தொழிலாளின்ற வேற்றுமை இங்க இல்ல. நீங்களும் நாங்களும் சமம் நிரூபிக்கணும். கீழே இறங்கி வந்து கொடுங்க, வாங்கிக்கிறேன். நான் கீழே இறங்கி வரணுமா? முதலாளிங்கெல்லாம் இறங்கி வந்தா தான் தொழிலாளிகளை பத்தி தெரிஞ்சுக்க முடியும். எனக்கு இங்கிருந்தே உன்னை பத்தி தெரிஞ்சு போச்சு. என்ன தெரிஞ்சது? வெற்றி உன் கண்ணை மறைக்குது. எனக்கும் இங்க இருந்தே உங்களை பத்தி தெரிஞ்சு போச்சு. என்ன தெரிஞ்சுக்கிட்ட? பணம் உங்க அறிவை மயக்குதுன்னு. ஜீவா, நான் கீழே இறங்கி வர்றேன். கப்ப கொடுக்கறதுக்கு இல்ல, உங்களோட சிலம்பு சண்டையில மோதுறதுக்கு. மோதி உன் பல்ல உடைக்கிறதுக்கு. நான் கிழவன் இல்ல, இந்த ஊரையே சுத்துற வாலிபன். நான் ஊரை சுத்துற வாலிபனியும் பார்த்தவன், உலகம் சுத்துற வாலிபனியும் பார்த்தவன். என்ன ஜெயிச்சிட்டு இந்த கோப்பை எடுத்து சவாலா? சமாளி. என்னப்பா, ஊரை சுத்துற வாலிபனை ஒரு தலகாணி தரட்டுமா? ஜீவா, என்ன மறைச்சுக்கோ. சாந்தி பாத்திர போறா. பிளீஸ். தேங்க்யூ. போல. பாவம் இந்த பெரியப்பா, வயசானவரு. அவர்கிட்ட ஏன் சண்டை போடுறீங்க? இந்த காலத்துல வயசு பசங்களை கூட நம்பிடலாம், வயசானவங்களை தான் நம்ப கூடாது. எங்க பெரியப்பானா உங்களுக்கு எப்பவுமே இப்படிதான். நான் வரேன். மணி 10 ஆச்சு. பஸ் பிடிச்சு போறதுக்குள்ள நேரம் ஆயிடும். அடிக்கடி அந்த மேனேஜர் முன்னாடி போய் நின்னா பாக்குறவங்க என்ன நினைப்பாங்க? அடியே லலிதா, சீக்கிரம்டி. இருமா, புட்டு தொண்டை அடைக்குது, முழுங்கவே முடியல. மணி 10 ஆச்சு, புட்டு தின்ன முடியல. அந்த புது மேனேஜர் என்ன சொல்வானோ? ஆமா, என்னமோ ஆபீஸ் போற மாதிரி. நூன் ஷோ சினிமாவுக்கு போறதுக்கு தியேட்டர் மேனேஜர் தானே பார்க்க போறோம். என்ன சித்தி, சினிமாவுக்கு கிளம்பியாச்சா? வாடிமா சாந்தி, நாங்க என்ன பொழுது பாக்குறதுக்காகவா சினிமாவுக்கு போறோம்? ஏதோ 3 மணி நேரம் கவலையை மறக்கலாமேன்னு தான். ஏண்டிமா, கையில காசுதான் வச்சிருக்கியா? ஓ, இருக்கே. ஆனா தரமாட்டேன். ஏங்கோ தரமாட்ட? அரிசி பருப்புக்கு தான் கேளுங்க, பணம் தரேன். ஆனா இந்த சினிமா டிராமாக்கெல்லாம் பணம் கேட்காதீங்க. உன்னை அதட்டியும் கேட்க முடியாது, அதிகாரமா நீ கேட்க முடியாது. ஏன்னா நீ பரமசிவன் கழுத்துல இருக்கிற பாம்பு. பரமசிவன் கழுத்துல இருக்க பாம்புனால யாருக்கும் எந்த விதமான ஆபத்து இல்ல. நீ தொண்டையில இருக்க விஷம்
உன்னை துப்பவும் முடியாது முழுங்கவும் முடியாது. அது இருக்கட்டும். ஏங்க நாங்க 2 பேரும் சினிமாக்கு போகணும், ஏதாவது பணம் வச்சிருக்கீங்களா? அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. போங்க நீங்க. அது என்னங்க தலையில முடி. முடியா? முடிக்குள்ள பணம். அம்மா இங்கே பணம் வச்சிருக்காரு. வேற எங்க வச்சிருக்கீங்க? இங்க ஒரு பணம். இந்த கையில இல்லையே. நான் பாக்குறேன். அம்மா இங்கே பணம் வச்சிருக்காரு. ஏங்க எங்க எல்லாமா பணம் ஒளிச்சு வச்சிருக்கீங்க? உங்களை நம்பி எங்கேயும் வைக்க முடியாது போல இருக்கே. அதெல்லாம் இருக்கட்டும். நாங்க 2 பேரும் சினிமாக்கு போறோம். சமையல் எல்லாம் ஒழுங்கா பண்ணி வைங்க. உத்தரவுங்க. வாடி போலாம். அப்ப நாங்க வரோம். டாடா பை பை. இவங்களை நம்பி நான் எப்படி குடும்பம் நடத்த முடியும்? பேசாம சன்னியாசியா போயிடலான்னு பாக்குறேன். சித்தப்பா அவங்க மேல எந்த தப்பும் இல்ல, நீங்க சரியில்லை. ஊர் புறாவும் கடன் வாங்குறீங்க. பொட்டி கடன்கிட்ட 15 ரூபாய் கடன் வாங்கிட்டு அவர் ஒரே சத்தம் போட்டு போறான். அப்புறம் என்னாச்சு? பெரியப்பா கொடுத்துட்டாரு. ஐயோ ஐயோ. ஏன் என்னாச்சு? இந்த 15 ரூபாயை திருப்பி கொடுக்கறதா தெரிஞ்சிருந்தா நான் 1500 ரூபாய் கடன் வாங்கியிருப்பேனே. சித்தப்பா உங்களை திருத்தவே முடியாது. எனக்கா கடன் வாங்குறேன்? இந்த 2 பொம்பளைகளுக்கா கடன் வாங்குறேன்? 2 பொம்பளைகளை நம்பினவன் எவன் உருப்பிட்டு இருக்கான்? சரி சரி, பெரியப்பா அர்ஜென்ட்டா கூப்பிடுறாரு, வந்து சேருங்க. எதுக்கு கூப்பிட்டு இருக்காரு? கொடுத்த 15 ரூபாயை திருப்பி கேட்கறதுக்கா? எப்ப எது நடக்கும்னு சொல்லவே முடியல இந்த வீட்டுல. 500 ரூபாய் இல்லாம ஜூலி வீட்டுக்குள்ளேயே வரக்கூடாதுன்ட்டா என்ன பண்ணுவேன்? ஆண்டவா ஒரு வழி காட்டுப்பா. ரொம்ப தேங்க்ஸ்ப்பா ஆண்டவா, நல்ல வழி காட்டிட்டேன். இந்தாட்ட 500 ரூபாய் கொடுத்து எந்த மடையும் வாங்குவான்? மாப்பிள இது நம்ம ஆளு. உங்களை தேடிதான் நான் வடுகப்பட்டில இருந்து வர்றேன். என்ன விஷயம்? இந்த வாட்டி வெயில் ரொம்ப ஜாஸ்தி மாப்பிள. ஏதோ சொல்லவா வடுகப்பட்டியில இருந்து கிளம்பி வந்த? விளையாடாதீங்க மாப்பிள, பெரிய மனசு பண்ணி என் பொண்ணை எப்படியாவது ஏத்துங்க மாப்பிள. இத பாரியா, எங்க சித்தி சொன்ன மாதிரி நீ 20000 ரூபாய் பணத்தோட வந்தா உன் பொண்ணை நான் ஏத்துக்க முடியும். ஆடு மாடு மேய்க்கிற உனக்கு 20000 ரூபாய் கேக்குற? யோ, யார பாத்தி ஆடு மேய்க்கிறேங்கிற? இது என்ன சாதாரண ஆடா? வெள்ளாடு. சி, இங்கிலீஷ் பேசுற ஆடியா? இங்கிலீஷ் பேசுற ஆடா? ஏயா காதா குத்துற ஆடு எப்படியா இங்கிலீஷ் பேசும்? நம்ப மாட்டியா? ஒரு சின்ன கேள்வி கேக்குறேன், எப்படி பதில் சொல்லுது பாரு. கண்ணா, ஏப்ரலுக்கு அடுத்த மாசம் எது சொல்லு? நான் இதை நம்ப மாட்டேன். நம்ப மாட்டியா? சரி, கேள்வியை மாத்தி கேக்குறேன். கண்ணா, ஜூனுக்கு முந்தின மாசம் எது சொல்லு? பத்தியா மேங்குது. ஐயோ ஐயோ, ஆடு இங்கிலீஷ் பேசுதே. ஆமா, இது எந்த ஸ்கூல்ல படிச்சது? சர்ச்பாக் கான்வென்ட்ல படிச்சது. மாப்பிள, இந்த ஆட்டை எங்க வாங்குனீங்க? சிங்கப்பூர்ல வாங்கினேன். கஸ்டம்ஸ்ல டியூட்டி கட்டி கொண்டாந்துருக்கிறேன். இதோட விலை எவ்வளவு? அதெல்லாம் உனக்கு ஏன்? உங்ககிட்ட எவ்வளவு துட்டு இருக்குது? என்கிட்ட 5000 ரூபாய் இருக்கு. அது உங்ககிட்ட சொல்ல மாட்டேன். இந்த ஆட்டோட விலை எவ்வளவு? 5000 ரூபாய். 5000 ரூபாய் தானா? அத நான் கொடுத்தேன், எனக்கு தந்துருவியா? உனக்கு எதுக்கு ஆடு? இந்த அதிசய ஆட்டை கொண்டு போய் ஊர்ல வித்த காமிச்சு 20000 ரூபாய் சம்பாத்தியம் பண்ணுவேன். 20000 ரூபாய் சம்பாத்தியம் பண்ணி உன் சித்தி கையில கொடுத்து என் பொண்ணை வாழ வைப்பேன். பரவாயில்லையே, பயங்கர 5 ஆண்டு திட்டமா இருக்கு. மாப்பிள, என்ன பணம்? ஆட்டை கொடுங்க. ஊருக்கு போறதுக்கு பஸ் சார்ஜ் வச்சிருக்கீங்களா? பஸ் சார்ஜ் எல்லாம் வச்சிருக்கேன் மாப்பிள. ஊருக்கு போய் பணத்தோட என் பொண்ணை அனுப்புறேன். அவளை கண்கலங்காம காப்பாத்துங்க மாப்பிள. நீங்க கவலையே படாதீங்க. ஆமா, உங்க பொண்ணு பேர் என்ன சொன்னீங்க? பாத்தீங்களா, மேகலாங்குது. மேகலாங்கிறது என் பொண்டாட்டி பேரு. உன்னை குஷிப்படுத்துதியா? சீக்கிரம் கூப்பிட்டு போ. டாடா, பை பை. எனக்கு இப்படி ஒரு கேவலமான மாமனார். ஜூலி, இல்லையா? யாரையா நீ? உங்க முதலாளியோட தம்பி. அப்படின்னா? எனக்கு அவர் அண்ணன். பொய் சொல்லாத, நீ அவர் தம்பி தானா? உண்மையான தம்பி, உடன்பிறப்பு நான் தான். நீ என்ன சொன்னாலும் சரி, உன்னை உள்ள விட போறதில்ல. போயா வெளிய. உள்ள போவேன். வெளிய போ. உள்ள போவேன். வெளிய போ. உள்ள. வெளிய. உள்ள. வெளிய. உள்ள. வெளிய. ஏய்யா, நான் என்ன மங்காத்த சித்த ஆட வந்தேன்? உள்ள விட போறியா இல்லையா? சித்தப்பா எப்ப வந்தீங்க? உள்ள வாங்க. நம்ம செல்வாக்க தெரிஞ்சுக்கிட்டியா? ஊர் புற கடனை வாங்கி வைங்க. என்ன பண்றது, குடும்பத்துல தாங்க முடியல. ஆமா, அண்ணன் சாந்தமா இருக்காரா கோவமா இருக்காரா? கோவமா தான் இருக்காரு. கொஞ்சம் பக்குவமா நடந்துக்கோங்க. கவலையே படாத, கால்ல பட்டுன்னு விழுந்துடுறேன். அண்ணா அண்ணா எழுந்துடுறேன். ஏண்டா, பொட்டி கடையில எல்லாமா பீடிக்கு கடன் வச்சிருக்கிற? பீடிக்கு வாங்கல, பொடிக்கு வாங்கினேன். ஏண்டா, நம்ம அப்பா உனக்கு எதுக்குடா கோடீஸ்வரன் பேரு வச்சாரு? கோடி கோடியா சம்பாதிக்கணுங்கிற காத்தானே. தாடி வச்சவங்க எல்லாம் தந்தை பெரியார் ஆயிட முடியுமா? உதாரணத்துக்கு ஒண்ணும் குறைச்சல் இல்ல. டேய், உள்ள சொத்தெல்லாம் வித்து தின்னுட்டு இப்படி கடன்காரனா வந்து நிக்கிறியே. நான் எங்கன்னா சொத்தை வித்தேன்? நான் வாங்கின கடனுக்காக அவன் சொத்தை எடுத்துக்கிட்டானுங்க. நீ ஒழுங்கா இருந்தா ஏன்டா இப்படி நடக்குது? நான் ஒழுங்கா தான் இருக்கேன். எனக்கு வாச்ச சம்சாரம் தான் சரியில்லை. ஆம்பளை சரியில்லைன்னா அது அவனை மட்டும்தான் பாதிக்கும். பொம்பளை சரியில்லைன்னா அது குடும்பத்தையே அடிச்சிடும்.
உன் பொண்டாட்டியை திருத்த வேண்டியது உன்னுடைய வேலை. அவளை திருத்துறது எரும மாட்டை சிகப்பாக்குறது மாதிரி. அது கடந்துட்டு போகுது. அண்ணா, எனக்கு அவசரமா ஒரு 500 ரூபாய் தேவை. எதுக்குடா? கடன்காரங்களுக்கு கொடுக்கணும். கொடுக்கலைன்னா என்ன முச்சந்தில நிறுத்தி வச்சு மொட்டை அடிச்சிருவேன்னு சொல்றானுங்க. என் முடி உங்க கையில தான் இருக்கு. டேய், குடும்ப செலவுக்கு மாசம் 2000 ரூபாய் கொடுக்கறேன் இல்ல, அதுக்கு மேல ஒரு பைசா கூட எதிர்பார்க்காத. சரிப்பா, டிஃபன் ரெடியா இருக்கு. சரிப்பா, சித்தப்பாவும் சாப்பிட்டு போகட்டுமே. வந்து தொலை. வாங்க சித்தப்பா, தோசை சுட்டு வச்சிருக்கேன். பெரிய தோசை? பெரிய தோசை தான். தோசையை சொல்லல, பெரிய இவரு 500 ரூபாய் கொடுக்க முடியல, எனக்கு டிஃபன் வேணா, ஒண்ணு வேணாம் என்ன சித்தப்பா அப்படின்னு சொன்னா, வா உட்கார்ந்து சாப்பிடலாம். சாந்தி வருந்தி கூப்பிட்டாலேன்னு வந்து உட்கார்றேன். உங்களுக்கு இருக்க 3 எனக்கு இருக்கு. என்னடா? ரோசம், மானம், வெக்கம். சரி, அதெல்லாம் விட்டுட்டு சாப்பிடு. என்ன இவ்வளவு சூடா இருக்கு? சித்தப்பா, இதுல இருந்து 2 தோசை சாப்பிடுங்க, உங்களுக்கு சந்தோஷம் வரும். தோசை சாப்பிட்டா சந்தோஷம் வராது, ஏப்பம் தான் வரும். எடுத்து பாருங்களேன். ஏன்டா அப்படி கத்துற? நடுவுல இருக்க தோசை சுடுது. சரி, பிச்சு சாப்பிடு. பிச்சா செல்லாதே. செல்லாதா? என்னடா சொல்ற? இல்ல, சூடா சாப்பிட்டா வயிற்றுக்குள்ள செல்லாதே அப்படின்னு சொல்ல வந்தேன். சரி, எப்படியோ சாப்பிட்டு தொலை. சித்தப்பா, இப்ப திருப்தி தானே? ரொம்ப திருப்தி. திருப்தி. வயிறு வலிக்குது. இத வீட்டுக்கு கொண்டு போய் சாப்பிடுறேனே. மேனேஜர் சார், எங்கப்பா தொழிலாளிங்கள்லாம்? 3 மாசம் போனஸ் கொடுத்தா தான் வேலைக்கு வருவேன்னு தொழிலாளிங்க எல்லாம் ஸ்ட்ரைக் பண்றாங்க சார். போனஸா? ஆமாங்க, இதுக்கெல்லாம் காரணம் அந்த ஜீவா தான். உங்க தங்கச்சி பையனு வேலை கொடுத்தீங்க, அதை அவன் காப்பாத்திக்க தெரியல. தங்கச்சி பையன் தெரியாம தான் என் வேலை கொடுத்தேன். தெரிஞ்சிட்ட ஒருபாடு அவனை பழி வாங்குறதுக்கு என் மனசு இடம் கொடுக்கல. அதை அவன் புரிஞ்சுக்கல. ஜீவா, என்னப்பா இதெல்லாம்? வசதி படைச்சவன் தரமாட்டான், வயிறு பசிச்சவன் விடமாட்டான். அதனாலதான் இந்த போராட்டம். ஓஹோ, மேதினம் முடிஞ்ச உடனே பேசலாம்னு சொன்னீங்க. இப்போ ஒரு மேதினம் முடிஞ்சு அடுத்த மேதினம் வரப்போகுது. ஆனா உங்களுக்கு இறக்கம் தான் வரல. போனஸ் கொடுத்தா இப்ப பிரச்சனை எல்லாம் முடிஞ்சு போயிடுமா? இத பாருங்கப்பா, 3 மாசம் போனஸ் கொடுக்க நான் தயாரா இல்ல. முதலாளி, 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 அவசரப்படாதீங்கப்பா. 6 மாசம் போனஸ் உங்களுக்கு கொடுக்கறதா நான் முடிவு பண்ணி இருக்கிறேன். முதலாளி, 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 முதலாளி. வாழ்க ஒழியங்கிற கோஷம் கேட்டு புளிச்சு போச்சுப்பா. நீங்கள்லாம் சந்தோஷமா இருக்கணும் தான் நான் நினைக்கிறேன். அதனால் இனிமே நம்ம கம்பெனியில யூனியனே தேவையில்லை. ஏன்னா லாபம் வந்தா எல்லாரும் பிரிச்சு எடுத்துப்போம், நஷ்டம் வந்தா நான் ஏத்துக்கிறேன். சரிதானே? தலைவன் சொல்லிட்டு நமக்குள்ள ஒரு இடைத்தரகன் தேவையில்லை. நீங்க சொல்றதாங்க சரி. நாங்க கேட்கறத விட அதிகமா போனஸ் தரீங்க. யூனியனும் தேவையில்லை, தலைவரும் தேவையில்லை. அப்ப வேலைக்கு போங்க. முதலாளி, 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 முதலாளி. என்னடா தலைவரே, இப்போ அது தோல்வி ஒத்துக்கிறியா? தோத்து போனது நான் இல்ல, நீங்க தான். என்னடா சொல்ற? எனக்கு தேவை தொழிலாளிங்க சந்தோஷம். அதை நீங்க 2 மடங்கா கொடுத்துட்டீங்க. வெற்றி எனக்கு மாலையா சூடல, மழையா பொழிஞ்சிட்டீங்க. ஜீவா, கோபப்படாதீங்க மிஸ்டர் சக்கரவர்த்தி. என்ன பேரை சொல்லி கூப்பிடுறேன்னு பாக்குறீங்களா? இனிமே நீங்க முதலாளியும் கிடையாது, நான் உங்க தொழிலாளியும் கிடையாது. வரேன். இனிமேலாவது இருக்கிற தொழிலாளிங்க வயிற்றுல அடிக்காம இருங்க. குட் பை. ஏங்க, இவ்வளவு ரோஷமா பெரியப்பாவோட சண்டை போட்டு வேலையை விட்டுட்டீங்களே, இப்ப என்னங்க பண்ண போறீங்க? மூட்டை தூக்குவேன், வண்டி இழுப்பேன். உடம்புல தெம்பு இருக்கு, மனசுல தைரியம் இருக்கு. உடம்பு வளைஞ்சு மூட்டை தூக்குவீங்க, ஆனா தலையை குனிஞ்சு பெரியப்பா கிட்ட வேலை மட்டும் பார்க்க மாட்டீங்க, அப்படித்தானே? மூட்டை தூக்குறது உண்மையான உழைப்பு. உங்க பெரியப்பா கிட்ட வேலை பார்த்தா அது கேடு கட்ட பொழப்பு. உழைப்புக்கும் பழைப்புக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. சரி, நீ இடத்த காலி பண்ணு. ஏன், ரொம்ப வேலையா? அம்மா தேடுவாங்க, எனக்கு சாப்பாடு நேரம் ஆச்சு. அத்தா அரிசி வாங்க இப்பதான் கடைக்கு போயிருக்காங்க. நான் விட பரிமாற்றுமா? நீயா? ஆமா, கேரியர் இல்லாம, கரண்ட் இல்லாம, பிளேட் இல்லாம நானே பரிமாற போறேன். எப்படி? இப்படி இது சோறு சோறுனுச்சா,
இது பருப்பு பருப்புன்னுச்சா, இது ரசம் ரசம்னுச்சா, இது நெய் நெய்னுச்சா, இது மோரு மோருன்னுச்சா. எல்லாத்தையும் போட்டு பிசைஞ்சு நல்லா சாப்பிட்டுட்டு கை கழுவிட்டு நண்டூருது நரியூருது நண்டூருது நரியூ. இது என்ன பழைய காலத்து விளையாட்டா இருக்கு? இதே புதுசா விளையாடலாம். எப்படி? இப்படி இது சோறு சோறுச்சான், இது பருப்பு பருப்புச்சான், இது நெய் நெய்ச்சான், இது ரசம் ரசம்ச்சான், இது மோர் மோருச்சான். எல்லாத்தையும் வச்சு கடைஞ்சு சரி சாப்பிட்டாச்சு. நண்டூருது நரியூருது நண்டூருது நரியூருது நண்டூருது நரியூருது ஜீவா கை ஊருதே. நீங்க ரொம்ப மோசம். இனிமே உங்களை பார்க்க மாட்டேன், உங்களோட பேச மாட்டேன், போங்க. நீ பார்க்காம போறி இது நியாயமா? உன் பாட்டாத்தான் பாடுறேன் நெடு நேரமா. மாசம் தேதிதான் பார்க்க வேணுமா நீ பேச? மாலை நேரத்து ஈர காத்துல நான் பூச. நான் பார்க்காம போவனா ஒரு ஓரமா? உன் பாட்டாத்தான் பாடுறேன் பல வாரமா. பார்த்து பேசி நான் வீத்து ஊத்துதே என் தேகம். பாலசூரியம் போல காயுதே உன் தேகம். நீ பார்க்காம போறி இது நியாயமா? நான் பார்க்காம போவனா ஒரு ஓரமா? தலையில சூடு நான் ஏறுது பாரு. உணர்ச்சியை நீதான் உசுப்புவதென்ன? உள்ள கதவுகளை மெல்ல திறக்கிறியே. வெள்ளம் வருகையிலே மழையை அடக்கிறியே. 4 பேர்கள் பார்க்கும் போது மானம் போகுமே. நீ பார்க்காம போறி இது நியாயமா? உன் பாட்டாத்தான் பாடுறேன் நெடு நேரமா. பார்த்து பேசி நான் வீத்து ஊத்துதே என் தேகம். பாலசூரியம் போல காயுதே உன் தேகம். நீ பார்க்காம போறி இது நியாயமா? நான் பார்க்காம போவனா ஒரு ஓரமா? பந்த காய்களை போட்டு பன்னீர் பூக்களை சூட்டு உதட்டுல தேனு கொடுக்கிறேன் நானு. ஒத்தி போடுவதேம்மா ஒட்டி பேசிடவாம்மா. பசிக்கிற நேரம் படைச்சிட வேணும். ஆக்கப்பட்டிருந்தும் மாற பொருட்களையே இன்னும் காத்திருக்க என்னால் ஆகலையே. நீரை ஆற்று வெள்ளம் கொண்டு போகுமா? நாம் பார்க்காம போவனா ஒரு ஓரமா? உன் பாட்டாதான் பாடுறேன் புது வாரமா. மாசம் தேதிதான் பார்க்க வேணுமா நீ பேச? மாலை நேரத்து ஈர காத்துல நான் கூச. நீ பார்க்காம போறி இது நியாயமா? நான் பார்க்காம போவனா ஒரு ஓரமா?
தொடாதே. எங்க மாமாக்காரு பார்த்தாருன்னா திட்டுவாரு. ஆமா, நீ யாரு? கோடீஸ்வரனுக்கு நான் 2வது சம்சாரம். அவன் கெட்ட கெட்டுக்கு 2 சம்சாரம். உன் பேர் என்ன, ஊர் என்ன? பங்கனப்பள்ளி பங்காளி பாப்பா. நான் மாம்பழ கடை வச்சிருந்தேன் பங்கனப்பள்ளியில. ஒரு சமயம் கோடீஸ்வரரு மாம்பழம் வாங்குறதுக்காக என் கடைக்கு வந்தாரு. மாம்பழம் வாங்குறதுக்கு பதிலா என்ன வாங்கிட்டு வந்துட்டாரு. ஜக்கு இல்ல ஜக்கு. ஏய், நீ யாரு? நான் ஜக்கோட மாமனாரு. எங்க அவன் ஜக்கு? रूप तेरा मस्त है ना, प्यार मेरा दीवाना. யாரியா நீங்க? நான் ஜக்கோட மாமனாரு. இங்க எதுக்கு வந்துக்கிற கயவா? அந்த ஜக்கு பைய ஒரு சாதாரண வெள்ளாட்ட இங்கிலீஷ் பேசுற ஆடுன்னு சொல்லி என் தலையில கட்டிட்டான். இன்னைக்கு அவனை 2ல 1 பார்க்காம விட மாட்டேன். ஆமா, இவ்வளவும் கேக்குறிய? நீ யாரு? நான் கோடீஸ்வரனோட 3வது சம்சாரம். 3வதா? நீ ஏன் பாத்தற? அந்த ஆளுக்கு வசதி இருக்கு, கட்டிக்கிறாரு. ஏய், ஆம்பளைங்க இல்லாத வீட்டுல வந்து கரெக்டா பண்றீங்களா? வெளிய போங்க. நீங்க போகலன்னா நாங்க போலீஸ்க்கு போன் பண்ணி எங்களை கற்பழிச்சிட்டு தான் சொல்லுவோம். 5 லட்சம் ரூபாய் மானநஷ்ட வழக்கு கேட்போம். நமக்கு அவ்வளவு கொடுப்பாங்களா? சும்மா கேட்டு வைக்கிறது தானே. கடைசியில 2000 ரூபாய் கிடைச்சாலும் ஓகே. ஐயோ, இது போலீஸ் கேஸ் ஆயிடும் போல இருக்கு. வாங்க, இன்னொரு நாளைக்கு வந்து கடனை வசூல் பண்ணிக்கலாம். ஆமா ஆமா, எனக்கு போலீஸ் தான் பயம். நட, போங்க போங்க. சீக்கிரம் இந்த ரெட்டச்சடக்காரிய செட்டப் பண்ணிட வேண்டியதுதான். ஆளு சந்தன கட்ட மாதிரி இருக்கா, கடத்திட வேண்டியதுதான். இந்த ஒத்த ஜட பயங்கரமான நாட்டுக்கட்டியா இருக்கா, ஒரே அமுக்க அமுக்கிடுவோம். ரொம்ப நேரமா நிக்கிறீங்க, உட்காருங்க. பொம்பளைங்கலாம் ரொம்ப நேரம் நிக்க கூடாது. நீங்க தான் ஒரிஜினல் பொம்பளை, நீங்க உட்காருங்க. என்ன சிரிக்கிறீங்க? உங்களுக்கு என்ன வேணுமோ நான் வாங்கி தரேன். வத்தி பொட்டி வச்சிருக்கீங்களா? வத்தி போட்டியா? ஏன் காப்பி போட போறீங்களா? தம் அடிக்கணும். அப்படியா? உங்ககிட்ட இன்னொரு சிகரெட் இருக்கா? யாருக்கு? எனக்கு. நம்மளை விட மோசமான பாத்தியா இருக்கும் போல இருக்கு. இந்தாங்க. சில்லறை சார். நல்லா எடுக்கிறீங்களே. ரொம்ப வருஷமா சிகரெட் எங்க அப்பா கிட்ட எடுக்கிறீங்க. இருந்து நான் கத்துக்கிட்டேன். மோசமான அப்பன். அங்க என்ன தாத்தா? ஐயோ, என் சம்சாரம் குரல். ஐயோ, எங்க சித்தி வந்துட்டாங்க. சித்தியா? நீ யாரு? நான் தான் ஜக்கு. நான் தான் கோடீஸ்வரன். அம்மா, மகளே, மகளே, வாங்க ஓடிடுவோம். ஐயோ, என்ன சொந்த குரலே கிடைக்க மாட்டேங்குது. பார்த்தா தொலைச்சிருவாளே. வயசு பொண்ணு கல்யாணத்துக்கு நிக்கிறா, பொம்பளை வேஷம் போட்டா ஊரை ஏமாத்துறேன். சீ, உனக்கு வெக்கமா இல்ல? நான் மட்டும் பொம்பளை வேஷம் போடல, என் பையனும் பொம்பளை வேஷம் போட்டான். நல்லா இருந்தான், கவர்ச்சியா. பாவி, என்ன காட்டி கொடுத்துட்டியே, நீ எனக்கு அப்பனே கிடையாது. பின்ன என்ன சித்தப்பனா? எட்டப்பன். வாய மூடுற. ஒருத்தர் வாய மூடுறதுனால ஊர் வாய மூணது ஆகாதரா. சக்கரவர்த்தி பெரிய கோடீஸ்வரன். அவனுக்கு எத்தனை மில் இருக்கு? 5. எஸ்டேட் 6. பங்களா 7. தியேட்டர் 8. கார் 9. கம்பெனி 10. பெரியப்பா, இதுக்கு மேல எதுவும் சொல்லிடாதீங்க, எனக்கு 10க்கு மேல என்ன வராது. இத்தனை இருந்தும் தம்பியினுடைய குடும்பம் 5க்கும் 10க்கும் ஊர்ல கை நீட்டுறாங்கன்னா என்ன அர்த்தம்? 20 25 கொடுக்க மாட்டேங்கிறாங்கன்னு தான் அர்த்தம். வாய மூடுற. இதனால யாருக்குடா அவமானம்? ஜக்கு ஜக்கு, இல்ல எங்கடா இருக்க? டேயா, என்னையா மரியாதையில பேசுற? உனக்கு என்னடா மரியாதை? என்ன ஏமாத்தி இந்த ஆட்டை ஏன் தலையில கட்டி நல்ல விட்ட? வேளை, என் பையன் ஆட்டை வித்தான். யானையை வித்திருந்தா அதை தூக்கிட்டு அலைய முடியுமா? என் பையன் நானே இஷ்டேன். உங்களை நம்பித்தானே சம்பந்தி இந்த கபோதி பயலுக்கு என் பொண்ணை கொடுத்தேன். இவன் அவளை வாழ வட்டி ஆக்கிட்டாங்க. கவலைப்படாதே, இன்னும் ஒரு வாரத்துல இதுக்கு ஒரு வழி பண்றேன். உங்க மூஞ்ச பார்த்தானே நான் பொண்ணு கொடுத்தேன். பின்ன முதுக பார்த்தா பொண்ணு கொடுப்பாங்க. பாத்தீங்களா உங்க எதுக்காக எப்படி பேசுறாங்கன்னு? இன்னும் ஒரு வாரம் அவகாசம் தர்றேன், அதுக்குள்ள என் பொண்ணுக்கு வாழ்க்கை தரணும். அப்படி இல்ல இந்த ஆட்டை 5000 ரூபாய்க்கு வித்து தரணும். ஆமா, நான் வர்றேன். இவன் பொண்ணை வாழ வைக்க வந்தானா இல்ல ஆட்ட வைக்க வந்தானா? நான்சென்ஸ். உன்னதான் சொல்றாரு. ஏண்டா டேய் வா, அந்த ஆட்டை எப்படி 5000 ரூபாய்க்கு வித்த? ரொம்ப சுலபம். எப்படிடா? நீ சாயங்காலம் 5000 ரூபாய் பணத்தோட மைதானத்துக்கிட்ட வா, இங்கிலீஷ் பேசுற ஆடு உனக்கும் தரேன். நம்ம கையில 1000 ரூபாய் கொடுத்தா தெலுங்கு பேசுற மாடே இருக்கு. வேணுமா? வேணாம், நான் உங்க அப்பன். என்ன கோடீஸ்வரன், என்ன இந்த தெருக்கோடியில் ஆஞ்சிக்கிட்டு இருக்கீங்க? கடன் வாங்குறதுக்கா டெல்லிக்கு போனேன். கிடைச்சதா? அவரு கடன் வாங்குறதுக்கா அமெரிக்கா போயிட்டாரு. கிழிஞ்சது. என்ன பாதி பக்கத்து மீச கிழிஞ்சிருக்கு? அது ஒரு பெரிய கதை. என்ன? என் பொண்டாட்டி தான் கர்ப்பமாயிருவேன்னு என்கிட்ட பந்தயம் போட்டா. நீ கர்ப்பமே ஆக மாட்டேன்னு நான் பந்தயம் போட்டேன். கடைசியில அவ கர்ப்பம் ஆயிட்டா. பந்தயப்படி நான் ஒரு பக்கத்து மீசி எடுத்துட்டேன். என்னையா பந்தயப்படி பல்பொடின்னு எதுல பந்தயம் கட்டுறதுன்னு ஒரு விவசாய இல்லையா? ஆமா, நீ எங்க இப்படி? என் சம்சாரம் தொல்லை தாங்கல, நான் சாமியாரா போலான்னு முடிவுக்கு வந்துட்டேன். சாமியாரா போறேன்னு சொல்லுவானுங்க, ஆனா எவனுமே சாமியாரா போனதே இல்ல. நான் சாமியாரா போயிட்டா என்ன பந்தயம்? நீயே சொல்லு. நீ மட்டும் சாமியாரா போயிட்டேன்னு வச்சுக்க, நான் மீசி எடுத்துக்கிறேன்.
மீசியாது மீதான் இருக்கு செய்ய காணா. அப்படின்னா நான் மொட்டை அடிச்சுக்கிறேன். பந்தயம் மொட்டை பந்தயம் மொட்டை மொட்டை பந்தயம். என்னையா மாறி போச்சு? சம்சாரத்துக்கிட்ட இருந்து தப்பிச்சது மாதிரி இருக்கும், இவங்கிட்ட பந்தயத்துல ஜெயிச்சது மாதிரி இருக்கும். ஒரே கல்லில் 2 மாங்க. இது பழசு. ஒரே கல்லில் 2 மாங்க, ஒரு பிஞ்சு. இது புதுசு. ரொம்ப சுத்தமான வேலையா இருக்கு. எந்த ஊரு? பழனியா, திருப்பதியா, திருத்தணியா? ரோட்ல ரோட்லயா? இந்த மொட்டைக்கு யாரு காரணம் தெரியுமா? உங்க அப்பா. எங்க அப்பாவா? அவரா? அவர் அப்படியெல்லாம் செய்ய மாட்டாரே. அதான் ஆளை வச்சு வச்சிருக்காரு. அட விளையாடாதீங்கப்பா. உங்க அப்பா ஊரை விட்டு போகும்போது இந்த கடுதாசியை கொடுத்துட்டு போறாரு. இதாக்க ஏன் ஸ்டாம்ப் வாங்க துட்டு இல்லையா அவர்கிட்ட? அன்புள்ள குடும்பத்தாருக்கு நமது இந்திய நாட்டு பிரதமர் ஜனாதிபதி தவிர எல்லார்கிட்டையும் நான் கடன் வாங்கிட்டேன். அவங்க கிட்டையும் கேட்டிருப்பேன், ஆனா அவங்கள பார்க்க முடியல. ஏன்னா அவங்க வெளிநாடு போயிருக்காங்க. இத புரிஞ்சுக்காத கடன்காரங்க என்ன துரத்தி அடிக்கிறாங்க. கடன்காரங்க தொல்லை ஒரு புறம், பந்தயத்துல ஜெயித்தது மறுபுறம். பந்தய விவரம் மொட்டையிடம் கேட்டுக்கொள்ளவும். அது என்ன விவரம்னா? வாய முடியா. இதற்கு மேல் அழுது கொண்டே படிக்கவும். மேல படிடா. காமாட்சி, இந்த துயரத்தின் காரணமாக நான் தற்கொலை பண்ணிக்குவேன். எங்க நான் செத்துட்டா நீயும் உடங்கட்டி ஏறி அங்கேயும் வந்து என் உயிர் எடுப்பியோங்கிற பயத்துலதான் நான் சன்னியாசியா போறேன். அடியே காமாட்சி. அடே எழுதிருக்காரு. மேல படிடா. அடியே காமாட்சி. அதையே ஏன்டா படிக்கிற? அடுத்த ஜென்மோன்னு ஒண்ணு இருந்தா நீ புருஷனாவும் நான் பொண்டாட்டியாவும் குடும்பம் நடத்தணும். உன்னை நான் கொடுமைப்படுத்தணும். அப்பதான் என்னோட ஆத்மா சாந்தி அடி. இப்படிக்கு இந்த ஜென்மத்தில் உன் புருஷனாகிய கோடீஸ்வரனும், அடுத்த ஜென்மத்தில் உன் மனைவியாகிய கோடீஸ்வரியும். நல்ல வேலை பந்தயம் மட்டும் ஊரை விட்டே போயிட்டான். அத்தா எங்கீங்க போயிட்டீங்க? ஐயோ, பக்கத்துல இருந்தவர் படம் ஆயிட்டாரு, நான் ஜடம் ஆயிட்டானே. என்ன செய்வேன்? அம்மா, அப்பா ஒரேடியா போயிட்டாரா? அம்மா, அத்தா. ஏ தம்பி, உங்க அப்பாவுக்கு என்னாச்சு? அதுக்குள்ள சிவராமன் போயிட்டாரா? யோ, உடனே சங்கு ஊதுருவீங்களே. அப்பா இன்னும் சாகலையா? சரி, நம்ம பணத்துக்கு என்ன வழி? வீடு இருக்குது இல்ல, வீட்டு மேல ஏறி ஏலம் மட்டும் நம்ம பணத்தை எடுத்துக்க வேண்டியதுதான். வீட்டு மேல ஏறுவியா? ஓடு உடைஞ்சு உள்ள விழுந்துருவியா? ஐயா, வயசு பொண்ண வச்சுட்டு நான் எங்கேயா நிப்ப? இந்த பயம் புருஷன் இருக்கும் போதே இருந்திருக்கணுமா? நாங்க அவரை பொம்பளை நினைச்சு ஏமாந்தோம்ல. நீங்களாவது அவரை பொம்பளை நினைச்சு ஏமாந்தீங்க, நான் ஆம்பளை நினைச்சு ஏமாந்துட்டேனே. சித்தி, தங்கச்சி வச்சுட்டு இந்த மாதிரிலாம் பேசாத. இப்ப என்னடா பண்றது? இனிமேதான் நம்ம ஓஹோன்னு வரப்போறோம். என்னன்னு சொல்ற? நம்ம நல்ல நேரம் அப்பா ஒழிஞ்சிட்டாரு. இனிமே போய் நாம நிக்க வேண்டிய இடத்துல நிப்போம், ஜெயிக்க வேண்டிய இடத்துல ஜெயிப்போம். தாலி கட்டின புருஷன் சாமியாரா போயிட்டான்னா அதுக்கு காரணம் கட்டிக்கிட்ட பொண்டாட்டி சரியில்லைன்னு அர்த்தம். தோடு குயர்ந்த புள்ள வீட்டுல சும்மா இருந்தா அப்ப ஏன் ஓடி போக மாட்டான்? அப்பன் ஓடி போயிட்டான்னு தெரிஞ்சா எந்த பய பொண்ணு கழுத்துல தாலிய கட்டுவான்? நீங்க சொல்றதுல வாஸ்தவம் தான். மத்தவங்க அடிச்சா தெய்வத்துக்கிட்ட சொல்லுவோம், ஆனா அந்த தெய்வமே அடிச்சா நாங்க யார்கிட்ட சொல்லுவோம்? சொல்லுண்டா. நீதான் நிறைய தமிழ் படம் பாக்குற, உனக்குதான் இந்த மாதிரி டயலாக் எல்லாம் வரும். எனக்கு என்ன தெரியும்? எங்களை காப்பாத்திரும் பெரியப்பா. ஆமா பெரியப்பா, நீங்க எங்களை காப்பாத்துவீங்கிற நம்பிக்கையில தான் எங்க அப்பா எங்களை பெத்து போட்டு போயிட்டார். அவரோட நம்பிக்கையை வீணாக்கிடாதீங்க. நான் யாருடைய நம்பிக்கை வீணாக்க விரும்பல. 10,000 ரூபாய் தர்றேன். ஏதாவது கடை வச்சு பொழைச்சு. 10,000 ரூபாயா? ரொம்ப தேங்க்ஸ் பெரியப்பா. எனக்கு 9,000 ரூபாய் போறோம். இவங்க 2 பேருக்கு ஆளுக்கு 500 ரூபாய் கொடுத்துறேன். ஆப்ப கடை வச்சு பொழைச்சுக்கிட்டோம். நீங்க 10 லட்சம் கொடுத்தாலும் எங்களுக்கு வேண்டாம். இந்த பங்களாவுல உங்களுக்கு தொந்தரவு இல்லாம ஒரு மூலையில ஒதுங்கிக்கிறோம். சரிப்பா, செக்குவா நவத ஆம்பளை எங்கேயாவது போய் பழிச்சுக்குவான். பாவம், இவங்க 2 பேரும் பொம்பளைங்க, இங்கே இருக்கட்டும். ஐயோ, என்னோட தங்கச்சி என் சித்தி என்கிட்ட இருந்து பிரிச்சிடாதீங்க பெரியப்பா. நாங்க பாச பறவைகளா இருக்கோம், நீங்க தாய் பறவையா இருங்க. சித்தி ஒட்டி. சாந்தி, பறவைங்க ஒரே கூட்டுல இருக்கலாம், ஆனா பங்காளிங்க ஒரே வீட்டுல இருக்க முடியாது. சாமியாரா போன சித்தப்பா மனசு மாதிரி சீக்கிரம் வீட்டுக்கு வந்துருவாரு. அது வரைக்கும் இவங்க எல்லாம் விருந்தாளியா இங்கேயே இருக்கட்டும் பெரியப்பா. நம்மளை விட்டா இவங்களுக்கு வேற யாரு இருக்காங்க? கொஞ்ச நாளைக்கு நம்ம வீட்டுல விருந்தாளியா இருக்க. தேங்க்யூ பெரியப்பா. வாங்க, நான் போய் பெரியப்பாவை சமாளிச்சுக்கிறேன். நீ போமா. கடைசியில நம்மள விருந்தாளி ஆக்கிட்டாள, வச்சுக்கிறேன் அவளுக்கு. வெள்ளக்காரன் கூட இந்தியாவுக்கு வரும்போது விருந்தாளியே தான் வந்தா. கடைசியில் நாட்டையே பிடிச்சு இல்லையா? ஆஃப்டர் ஆல் இது ஒரு சின்ன வீடு, முழுசா ஆக்கிரமிச்சிருவோம். எங்க ஏசி ரூம் பல்லுமே. பழைக்க தெரியாத பையன். இரும்பு பெட்டி எந்த ரூம்ல இருக்கு? ஐயா, பழைக்க தெரியாதவங்க. சமையல் ரூம் எங்க இருக்கு? ஐயா, அம்மா, கண்ணில்லாத கபோதி தாயே,
சார் ஏதாவது பிச்சை இருந்தா போடுங்க சார். போடத்தானே போறேன், பிச்சை இல்ல உங்க பேட்டிய. பேட்டியா? யார் நீங்க? அணுகுண்டு பத்திரிகையோட நிருபர். அணுகுண்டுன்னு சொல்றீங்க, எலும்பு துண்டு மாதிரி வந்து நிக்கிறீங்களே. சரி சீக்கிரம் பேட்டி எடுங்க, வெள்ளிக்கிழமை வசூலாகிற நேரம். இருந்து தொல்லை பண்ணாதீங்க. ஆமா, பிச்சை எடுக்கிறீங்களே கேவலமா இல்ல? கேவலமா? அரசியல்வாதி ஓட்டுக்காக பிச்சை எடுக்கிறாங்க, நீங்க என்கிட்ட பேட்டிக்காக பிச்சை எடுக்கிறீங்க. எல்லாம் ஒண்ணுதான். ரொம்ப நல்லா பேசுறியே. சீக்கிரம் அடியா, அமைச்சர் கோயிலுக்கு வர போறாரு. அமைச்சர் வர போறாரா? ஆமா, எதுக்கு ஓட்ட மறைக்கிற? அமைச்சர் ஓட்ட கண்டா விட மாட்டாரு. ஆமா, கடைசி வரைக்கும் இதுதான், முன்னேற்றமே கிடையாது வாழ்க்கையில. யார் சொன்னது? அடுத்த தடவை வந்து பாரு, நான் எப்படி முன்னேறி இருக்கேன்னு தெரியும். உங்க நல்ல மனசுக்காகத்தான் இத்தனை நாள் வரைக்கும் பொறுத்துக்கிட்டு இருந்தேன். நான் லட்சாதிபதியோ கோடீஸ்வரனும் அல்ல. நீங்க கொடுக்கிற வாடகை பணத்தை வச்சுதான் என் குடும்பத்தை நடத்த வேண்டியிருக்கு. ஐயா, இன்னும் ஒரு வாரம் பொறுத்துக்கங்க. எப்படியாவது உங்களுக்கு சேர வேண்டிய பணத்தை கொடுத்துறேன். எப்படியம்மா கொடுக்க போறீங்க? உங்க மகனும் வேலை வெட்டி இல்லாம அலைஞ்சுக்கிட்டு இருக்கான். அம்மா, எனக்கு எப்படியாவது பணம் வேணுமா? அத்தை, பாமா சாந்தி, இந்தாங்க. என்னமா இது? அவர் பேசினதெல்லாம் நான் கேட்டுட்டு தான் இருந்தேன். இதை வச்சு அவருக்கு வாடகை கொடுத்துருங்க. எதுக்குமா இதெல்லாம்? இதுல என்னமா இருக்கு? மகன் கொடுத்தான்னா வரப்புற மருமக கொடுத்தான்னா எல்லாம் ஒண்ணுதான். வாங்கிக்கங்கம்மா, நான் சாயந்தரமா வந்து வாடகை பணத்தை வாங்கிக்கிறேன். அத்தை, இத கொடுக்க எனக்கு உரிமை இல்லையா? அதுக்கு சொல்லலமா. புரியுது அத்தை, என்ன உங்க வீட்டு மருமகளா இன்னும் ஏத்துக்கல. சாந்தி அத்தை, உங்க மகனை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு பொண்ணு வீட்டு சீதனமா இத வச்சுக்கோங்க. வச்சுக்கோங்க அத்தை, நான் வரேன். என்னம்மா? உங்களுக்கு பிடிச்ச பாவக்காய் கூட்டு செஞ்சுட்டு வரதுக்கு நேரம் ஆயிடுச்சு. பாவக்காய் நீங்களே வச்சுக்கோங்க, மத்தது நான் பரிமாறுறேன். ஏமா எல்லாத்தையும் பரிமாறுறேன், பாவக்காய மாத்திரம் ஏன் பரிமாற மாட்டேங்கிற? சரிப்பா, யார் மேல ரொம்ப பாசமா இருக்கமோ அவங்களுக்கு இந்த கசப்பான பாவக்காயை பரிமாறினவங்க உறவு முறிஞ்சு போயிடுன்னு ஒரு நம்பிக்கை. அடியே, என்ன பரிமாற சொன்னா அந்த சாந்திய பரிமாற விட்டுட்டு வந்து நிக்கிறிய? அம்மா, உருளைக்கிழங்கு நல்லா இருக்கு, நீ சாப்பிடுறியா? சின்னி பண்டாரம், எனக்கு வந்து வாச்சிய. ஏன் சாந்தி, கையில் இருந்த தங்க வளையல் எங்க? பெரியப்பா, அது நான் பாத்திரம் கலப்பின பெரியப்பா. அப்போ வளையல் லூசா இருந்தது, அதான் பீரோல கட்டி வச்சுட்டேன். பீரோவை பூட்டி தானே வச்சிருக்கிறேன். ஏன்னா இங்க 4-5 ஜீபூம்பா அறையுது. ஜீபூம்பாவா? அம்மா, பெரியப்பா உன் பேரை கரெக்டா சொல்லிட்டாரு. அடியே, ஒன்ன போய் நான் பெத்தனே. சக்கரவர்த்தியை பார்க்கணும். முதலாளி பேரை சொல்லுங்க. கூப்பிடுறது தானே பேரே வச்சிருக்குது. நகரியா, நீ என்ன கூப்பிடுறது? நானே பாத்துக்கிறேன். யோ யோ யோ. அடடே, ஜீவா தம்பி, வாப்பா வா. என்னது கையில வளையல்? மதுரைக்கு வந்த கண்ணகி மாதிரி. அவளுக்கு இருந்த சக்தி எனக்கு இருந்திருந்தா இந்த வீட்டையே எரிச்சிருப்பேன். அப்படி என்னப்பா அவ்வளவு கோவம்? கோபம் இல்ல, தன்மானம். பெரியவர் கொடுத்து அனுப்பிச்ச வளையல் அடகு வச்சு எங்க வயித்த கழுவிக்கிற நிலைமையில நாங்க இல்ல. அத அந்த பெரிய மனுஷன் கிட்ட சொல்லிட்டு சாந்தி கொடுத்த வளையல் அவர் மூஞ்சியில விட்டு எரிஞ்சிட்டு போகத்தான் வந்திருக்கேன். தம்பி, உன் கோபமும் உணர்ச்சியும் உப்பில்லாம சோறு திங்கிற அந்த பெரியவருக்கு எங்க தெரிய போகுது? அந்த வளையல என்கிட்ட கூட நல்ல நறுக்குன்னு 4 கேள்வி கேட்டு அந்த ஆள் முகத்திலேயே விட்டறியறேன். ஜீவா ரொம்ப ரோஷக்காரன். இந்த வளையலுக்கெல்லாம் வளைய மாட்டான்னு சொல்லுங்க. சாந்தி வர்றதுக்குள்ள 1க்கு 2 சிகரெட்டா பத்த வச்சிட வேண்டியதுதான். பெரியவங்க கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். பத்தி? இந்த வளையல பத்தி. உனக்கு ஏது இந்த வளையல்? வந்து சொல்லு. சாந்தி, என்ன பெரியப்பா? என்ன இது? என்ன மன்னிச்சிருங்க பெரியப்பா. அத்தை பணம் இல்லாம கஷ்டப்படுறாங்கன்னு தெரிஞ்சு நான் தான் அந்த வழியில கொடுத்துட்டு வந்தேன். இருந்தாலும் பெரியவர்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லி இருக்கலாம். தப்பு உண்மையில இல்லம்மா. பொம்மைய காட்டி புள்ளைய தூக்கிட்டு போக பாக்குறாங்க. ஆனா அது இந்த சக்கரவர்த்தி கிட்ட நடக்காது. தாயே,
பிச்சை போடுங்க தாயே, கண்ணில்லாத கபோதி தாயே. என்னையா அது குரல் மட்டும் கேக்குது, வாய் அசையல? ஐயா அம்மா, கண்ணில்லாத கபோதி தாயே, பிச்சை போட்டீங்கன்னா நீங்க ரொம்ப நல்லா இருப்பீங்க தாயே. ஏயா வாயை திறந்து பிச்சை கேட்க கூடாதா? இதுக்கு ஒரு பின்னணியா? வாயை திறந்தா வலிக்குது ஐயா, அதனாலதான் டேப் ரெக்கார்ட்ல பிச்சை எடுக்கிறோம். எப்படி நம்ம முன்னேற்றம்? ஆஹா பிரமாதம். சாப்பாடு இப்பெல்லாம் வீடு வீடா போய் பிச்சை எடுக்கிறது இல்ல, ஹோட்டல் சாப்பாடு தான். டேய், சிக்கன் 65, 75, 85 எல்லாம் கொண்டு வந்திருக்கியா? நிருபர 95 வந்து பாருங்க, நம்ம முன்னேற்றம் இன்னும் டாப்பா இருக்கும். பத்மநாபா, என் தங்கச்சி மேல நான் எவ்வளவு பாசம் வச்சிருந்தேன்னு உனக்கு நல்லா தெரியும். அவ கல்யாணத்துக்காக நான் என்னென்ன ஏற்பாடுகள் எல்லாம் பண்ணினேன், எவ்வளவு பணம் செலவழிச்சேன். ஆனா அவ கல்யாணத்தன்னைக்கு எவன் கூடவோ ஓடி போயிட்டான். எதுக்குமே தலைவணங்காதனா அந்த அவமானம் தாங்காம கூட விட்டு ஓடி வந்துட்டேன். வாழ்க்கையில எல்லாத்தையும் இழந்துட்ட எனக்கு இப்ப இருக்கிற ஒரே சாந்தி நம்ம சாந்தி தான். அவளையும் காதலுக்கு பலியாக்கி அடுப்புல நெருப்போடு நெருப்பா பொசுக்க நான் விரும்பல. சரி, ஓ இஷ்டப்படியே சாந்திக்கு ஒரு நல்ல இடத்துல மாப்பிளை பார்த்து கல்யாணத்தை முடிச்சிடுவோம். முடிச்சிடுவோம் இல்ல, முடிக்கிறோம். டேய் மச்சி, இந்த கிளாஸ் கீழே போட்டா நான் உடையும்னு சொல்றேன், நீ என்ன சொல்ற? உடையாது. நான் உடையங்கிறேன். உடையாதுங்கிற. பந்தயமா? பந்தயம். இத கவனி. மாமு, இது சின்ன கிளாஸ் உடைஞ்சிருச்சு, இது பெரிய பாட்டில், கண்டிப்பா உடையாதுங்கிற. மச்சி, இது கண்டிப்பா உடையன்ற. உடையாதுங்கிற. உடையன்ற. உடையாதுங்கிற. பந்தயமா? பந்தயம். பங்கு, இப்ப நான் இவங்களை அடிப்பேன்ற. நீங்க அடிக்க மாட்டீங்கன்னு சொல்றேன். இல்ல, நான் அடிப்பேன்ற. இல்ல அடிக்க மாட்டீங்கன்னு சொல்றேன். பந்தயமா? பந்தயம்.
முயற்சி பண்ணி பார்த்துட்டேன். கேஸ் ரொம்ப சீரியஸா இருக்கு. ஒரு 1/2 an hourக்கு முன்னாடி கொண்டு வந்திருந்தீங்கன்னா ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். உள்ள போய் பாருங்க. கண்ணு திறந்து பாருங்க. அம்மா சிவா, உன்னை அனாதையா விட்டுட்டு நான் போ ஃப்ரெண்டா? நான் இருக்கிற வரைக்கும் இவர் அனாதை இல்ல. இன்னல இருந்து நான் இவரோட மனைவி. இந்த ஒரு வார்த்தை போதுமா? இந்த முரட்டு குழந்தைய நான் உங்ககிட்ட ஒப்படைக்கிறேம்மா. பெரியவர்களே, தாய்மார்களே, தோழர்களே, உங்களை நம்பித்தான் உங்க தொகுதிக்கு பிச்சை எடுக்க வந்திருக்கேன். என்ன காப்பாத்துங்க. சீக்கிரம் சாயந்தரம் 6 மணிக்குள்ள பிச்சை போடுங்க. விஜயகாந்த் நடிச்ச தென்பாண்டி சீமையில படம் பார்க்க போகணும். படம் ரொம்ப நல்லா இருக்கா. ஐயா, அம்மா, நிருபரே, எப்படி? ஆஹா, ரொம்ப முன்னேற்றம். நாட்டுல விஞ்ஞானம் வளர ஆரம்பிச்சிருச்சு. அதே மாதிரி நாங்க விஞ்ஞான ரீதியா பிச்சை எடுக்க ஆரம்பிச்சிட்டோம். இதே நேரத்துல நான் 3 கோவில்ல பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கேன். 3 கோவில்லையா? அது எப்படி? நான் பிச்சைக்காரனா நடிச்சு ஒரு டிவியை கபாலீஸ்வரர் கோயிலுக்கு அனுப்பிச்சிருக்கேன், ஒரு டிவியை கருமாரியம்மன் கோவிலுக்கு அனுப்பிச்சிருக்கேன், ஒரு டிவியை காமாட்சி அம்மன் கோவிலுக்கு அனுப்பிச்சிருக்கேன். சாயந்தரம் வேன்ல கலெக்ஷன் வரும், அதை எடுத்துக்கிட்டு நான் கார்ல வீட்டுக்கு போயிருவேன். ஆஹா, தொழிலை நவீனப்படுத்திட்டீங்க சார். பசுமை புரட்சி மாதிரி பிச்சைக்கார புரட்சி. ஆமா, இவரை நான் எங்கேயோ பார்த்திருக்கேனே. இவர் தனிக்கட்சி ஆரம்பிச்சாரு, ஒர்க் அவுட் ஆகல, இங்க வந்து செட்டில் ஆயிட்டாரு. ஆமா, அடுத்து உங்க திட்டம் என்ன? எலெக்ஷன்ல நின்னு பதவிக்கு வந்துருவேன், அப்ப வந்து பாருங்க. செகண்ட் சேனல் பாக்குறீங்களா? செகண்ட் சேனல்ல என்ன இருக்கு? எல்லாம் இருக்கிறது தான், வேற என்ன புதுசா இருக்க போகுது? அம்மா பசிக்குதே, தாயே பசிக்குதே, பாலும் பழமும் வேண்டாம் தாயே, புரட்டா மட்டும் போட்டால் போதும். என் தங்கச்சியால எனக்கு ஏற்பட்ட தலைகுனிவேன். சாந்தியாவது நிமிர செய்வான்னு நினைச்சேன். ஆனா அவளோ என் கௌரவத்தை மண்ணோட மண்ணா புதைச்சிட்டு போயிட்டாளே. சரிப்பா, தட்டு நிறைய ஸ்வீட் கொண்டாந்துருக்கேன். உங்களுக்கு வேணுங்கிறத எடுத்துக்கங்க, நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன். உங்களுக்கு ஸ்வீட்டா பிடிக்கும்ல? நம்ம குடும்பத்துல வெக்கம், மானம், சூடு, சொரணை எதுவும் இல்லன்னு ஊருக்குள்ள பேசிக்கிறாங்க. அதுக்காகத்தான் மோர்ல உப்பு, உரப்பு எல்லாத்தையும் போட்டு கொண்டு வந்திருக்கேன். உங்களுக்கு பிடிக்கும்ல? புண்பட்ட இதயத்தை புகை விட்டு ஆத்தணும்னு வள்ளுவரே சொல்லியிருக்கார். உங்களுக்காக ட்ரிபிள் 5 சிகரெட் கொண்டு வந்திருக்கேன். புது பேக்கெட். இனிமே யாரும் என்னை எதுவும் கேட்க கூடாது. நான் ஒரு சுதந்திர பறவை. என் இஷ்டப்படிதான் எதுவும் செய்வேன். ஆமா பெரியப்பா, நீங்க உங்க இஷ்டப்படி எது வேணாலும் செய்யலாம். சொத்தை என் பேருக்கு மாத்தி எழுதுங்க. இவங்க யாரும் எதுவும் கேட்க முடியாது. டேய், நீ சின்ன பையன், உனக்கு சொத்தெல்லாம் பராமரிக்க தெரியாது. என் பேர்ல எழுதலாம். பெரியவங்களுக்கு என்னாச்சு? இருமராரு, இது கூட தெரியலையா? நான் வக்கீல கூப்பிட்டுமா? டாக்டர் வர சொல்லு. டாக்டர் உள்ள எழுதுவாங்க. நீ சீக்கிரம் போய் டாக்டர் கூப்பிடு. மறுபடியும் சிகரெட் ஆரம்பிச்சிட்ட மாதிரி தோணுது. உடம்பு நார்மலா தான் இருக்கு. எதுக்கு கவலைப்படுறீங்க? திடீர்னு நெஞ்சு வலிக்கிற மாதிரி இருக்கு. அதுக்கு காரணம் சாந்தி தான். நான் நினைக்கிறேன் அவளை பத்தி கொஞ்ச நாள் நினைக்காம இருந்தா நல்லா இருக்கும். மருந்து கொடுத்து அனுப்புறேன், ரெஸ்ட் எடுத்துக்கங்க. நான் வரேன். பெரியவங்களுக்கு உடம்பு எப்படி இருக்கு டாக்டர்? பெரியவரு டாக்டர் கண்ணாடியை கைட்டிட்டார். இனிமே பெரியப்பா பிழைக்க மாட்டார், செத்துரு. இல்லப்பா, கண்ணுல கொஞ்சம் தூசி. டாக்டர், எங்ககிட்ட எதையும் மறைக்காதீங்க. எங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கான இதயம். உறவுக்காரங்களுக்கு எல்லாம் தந்தி கொடுத்துட்டுமா? அடே, நமக்கு சொந்தக்காரங்க நிறைய பேரு. சொல்லி அனுப்பி மாளாது. தினத்தந்தியில முழு பக்க விளம்பரம் கொடுக்கணும். தினத்தந்தியில முழு பக்க விளம்பரமா? ஏன் பாடல் பதிவுடன் ஷூட்டிங் ஆரம்பம் கொடுக்க போறியா? சும்மா இரு டாக்டர். உறவுக்காரங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் பொறுப்பா. உங்க பெரியப்பா ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காரு.
இந்த வருஷம் கல்யாணம் பண்ணா அடுத்த வருஷம் புள்ள பிறக்கும். சாந்தி வாடா கண்ணு வா. உன் கல்யாணத்தை உன்ன நின்னு நடத்த வேண்டியவ நான் தான். என்ன பண்றது, அந்த பக்கம் போனா இந்த பக்கம் வராதேன்னு பெரியவர் சொல்லிட்டாரு. கடைசி காலத்துல நீயோ அவர் அம்போன்னு விட்டுட்டு போயிட்ட. நாங்களும் ஒண்ணு மாதிரி அவர் அம்போன்னு விட முடியுமா? பெரியப்பாவை நான் பார்க்கணும். அக்கா நீ மேல போய் பெரியவரை பாரு. அடியே சாந்திமா, நீ தாராளம் உங்க பெரியப்பாவை போய் பாருமா. இன்னைக்கு காலையில தான் அவருக்கு ரத்த கொதிப்பு ஜாஸ்தியா போயிடுச்சு. டாக்டர் செக் பண்ணிட்டு அவர் உடம்புல இதயம் ஒண்ணுதான் உருப்படியா வேலை செய்யுதுன்னு சொன்னாரு. இப்ப அவர் உன்னை பார்த்தாரு, அதுவும் பட்டுன்னு போயிடும். நீயோ புதுசா கல்யாணம் ஆனவோ, அப்புறம் அவர் சாவுக்கு நீதான் காரணம்னு ஊரலகம் பூரா பேசும். நீதான் புத்திசாலியாச்சே. பேசுறவங்க வாய் அடைக்கணும்னா நீ பேசாம போறதுதான் நல்லது. பெரியவங்க மன்னிக்கணும், ஒரு முக்கியமான விஷயம். என்ன? பெரியவங்க பேச்ச கேட்காம ஜக்கு அனுப்பி சாந்திய கூட்டிட்டு வர சொன்னேன். பெரியவங்க கிட்ட அவங்க ஆசீர்வாதம் வாங்கிக்கிட்டுமேன்னு தான். நான் அப்பவே சொன்னேன், பெரியவர் சாந்திய தலைமுழுகிட்டாரு, ஆசீர்வாதம் எல்லாம் பண்ண மாட்டாருன்னு. சித்தி கேட்கலையே, பாசம் பொங்கிடுச்சு. தெரிஞ்ச குடும்பத்தை சேர்த்து வைக்கிறது புண்ணியம்னு சொல்லுவாங்க. ஆனா சாந்தி அப்படி நினைக்கலையே. நீ நானும் பெரியப்பா சொத்தை ஏப்பம் விடத்தான் இந்த வீட்டுல உட்கார்ந்துருக்கோம்னு சொல்ற. அப்படியே சொன்னா? அது மட்டும் இல்ல, அந்த கிழவன் உங்களதான் ஒரு அனாதியா. அவருக்கு பிறகு அவரோட சொத்து 2 வகையில எனக்கு தான் சேரணும்னு சொல்றா. ஒண்ணு நான் அவரோட தம்பி மக, இன்னொன்னு நான் அவரோட தங்கச்சி மருமக அப்படின்னு சொல்றா. தங்கச்சி மருமக? நான் சுயமா சம்பாதிச்ச சொத்து. சொன்னேனே, இந்த சொத்தெல்லாம் பெரியப்பா நெத்தி வேர்வை நிலத்துல சிந்தி சம்பாதிச்சதுன்னு. அதுக்கு அவ சொல்ற, நான் மட்டும் இல்லைன்னா அந்த கிழவன் குடிச்சு சூதாடி சொத்தெல்லாம் அழிச்சிருப்பான்னு சொல்ற. உடனே வக்கீல வர சொல்றான். என் சொத்து பூராவும் என் தம்பி கோடீஸ்வரன் குடும்பத்துக்கு தான் சேரணும்னு உயிர் எழுதி வைக்க போறேன். கோடீஸ்வரன் குடும்பம்? கோடீஸ்வரன் குடும்பம்னா நான் தானே நினைப்ப. டேய், உங்க அப்பங்கிட்ட தலையை குனிஞ்சு தாலியை வாங்கிட்டவ நான் தான். தெரிஞ்சு குனிறேன், தாலி கட்ட மாட்டேன்ட்டாரே. சும்மா இருடா, முதல்ல சொத்து நம்ம கைக்கு வரட்டும், அப்புறம் பாத்துக்கோ. கொன்னுடுவோமா? அடே பேச்சுக்கு சொன்னேன். எல்லாமே உனக்கு அவசரம் தான். உன் அவசரம் தான் உன்னை இந்த நிலைமைக்கு ஆளாக்கிடுச்சு. உண்மையிலேயே நீ ஒரு அனாதை. இப்போ உனக்கு இருக்கிற ஒரே ஆதரவு உன் பணம் தான். அதையும் நீ சுத்தி இருக்கிற இந்த அலிபாபா கோஷ்டி கிட்ட இழந்துட்ட, நீ அவ்வளவுதான். முதல்ல நீ படுக்கையை விட்டு எந்திரி. ஊட்டி எஸ்டேட்டுக்கு என் கூட வா. அங்க போய் உயில யார் பேர்ல எழுதுறது, எப்படி எழுதுறதுன்னு நாம பேசி முடிவு பண்ணிக்குவோம். சித்தி, எனக்கு இவ்வளவு பெரிய அதிர்ஷ்டம் அடிக்கும் நான் நினைக்கவே இல்லை. என்னடா சொல்ற? பெரியப்பா தன்னோட சொத்தெல்லாம் என் பேர்ல தான் எழுதி வைக்க போறாரு. அதான் உள்ளுக்குள்ள பயங்கரமா டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஆசையில மண்ணு விழா. இத பாரு, அவருக்கு அடுத்தது இந்த வீட்டுல நான் தான் பெரியவா. அது மட்டும் இல்ல, ரொம்ப நாளாவே அவரு என்னத்தான் அடுத்த வாரிசுன்னு சொல்லிட்டு இருந்தாரு. ஆமா, அடுத்த வாரிசுன்னு சொல்றாங்க. ஏன் போக்கிரி ராஜா குரு சிஷ்யன்னு சொல்றது இல்லையா? நிறுத்துங்க. பெரியப்பா ஒரு நாள் அவர் படத்தை என்கிட்ட கொடுத்து, நீதாமா எனக்கு அப்புறம் இந்த குடும்பத்தை நடத்தணும்னு சத்தியம் வாங்கிட்டாரு. பயங்கரமா ரீல் விடுறீங்களே. பெரியவர் இன்னும் சாகவே இல்ல, அதுக்குள்ள சத்தியம் நான் தான் வாரிசுன்னு ஆரம்பிச்சிட்டீங்களா? சிவ 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 சிவ. பெரியவர் மண்டை போட்டதுக்கு அப்புறம் இந்த வீட்டை நான் கோவில் ஆக்க போறேன். நான் நினைவு சின்னமாக்க போறேன். சரி, தூள் தூளா இடிச்சிட்டு பெரிய பங்களா கட்டி ஷூட்டிங்க்கு வாடகைக்கு விடுங்க. சொத்து உனக்கு வந்தா தானே. ஏன் வராது? ஏன் வராது? அந்த ஆளுக்கு கொள்ளி வைக்க போறது இந்த கை, பால் ஊத்த போறது இந்த கை. கர்மம் பண்றவனுக்கு தான் சொத்து வந்து சேரணும். அந்த கர்மத்தை நான் பண்ணிட்டு போறேன். கர்மம் கர்மம். பொம்பளைங்களை சுடுகாட்டுக்குள்ள விட மாட்டாங்க. அது ஏன்னு இப்பதான் புரியுது. என்னென்ன புரியுது? பொம்பளைங்களை சுடுகாட்டுக்குள்ள விட்டா செத்தவங்களோட நானும் சேர்ந்து உடங்கட்டை ஏறேன்னு ஊரை 2 படுத்திடுவீங்க. அண்ணே, நீ ரொம்ப அதிகமா பேசுற. அண்ணாவையே மிரட்ட ஆரம்பிச்சிட்டீங்களா? நீங்க தேர மாட்டீங்க. சித்தி, ஏய் சித்தி, ஒத்து. வராங்க வராங்க. குருவி தலையில பணங்காய வைக்கிற மாதிரி எல்லா சொத்தையும் என் பேர்ல எழுதிடாதீங்க. எனக்கு வேண்டாம். கரெக்ட். 1000 தான் இருந்தாலும் சித்தி ஒரு பொம்பளை, இழகின மனசு. சொத்தெல்லாம் தான தர்மம் பண்ணி அழிச்சிருவாங்க. அதனால உங்க விருப்பப்படியே சொத்தெல்லாம் என் பேர்ல எழுதுங்க. நான் ஒரு வழி பண்ணிடுறேன். நீங்க கவலையே படாதீங்க. அவர் இன்னும் சொத்தை யார் பேர்லயும் எழுதல. ஏன் பேனா இல்லையா? ஏனோ தானோன்னு பேசப்படாது. சொத்து விஷயமா அவ்வளவு சீக்கிரம் ஒரு முடிவுக்கு வர முடியாது. அதுக்குதான் நான் வக்கீலோட கலந்து பேசிட்டு இருக்கிறேன். இன்னைக்கு நான் ஊட்டிக்கு போறேன். வர்றதுக்கு 1 வாரம் ஆகும். அது வரைக்கும் வீட்டையெல்லாம் ஒழுங்கா பாத்துக்குங்க. நீங்க கவலைப்படாம போங்க. அது வரைக்கும் இந்த வீட்டை நான் யாருக்கும் விற்க மாட்டேன். சும்மா இருடா.
நீங்க பத்திரமா போயிட்டு வாங்க, நான் பாத்துக்கிறேன். வேலாயுதம் பொட்டியெல்லாம் எடுத்து கார்ல வை. பெரியப்பா டாடா. டாடா. அண்ணே அம்மா, பெரியப்பா சொத்தெல்லாம் உங்க பேருக்கு எழுதி வைப்பாருன்னு நினைச்சீங்களா? அவர் ஊட்டிக்கு போனதும் என் பேருக்கு தான் எழுதி வைப்பாரு. அவருக்கு அடுத்த வாரிசு நான் தான். ஏய், என்ன பால்கனியில் ஏறி நின்னுட்டு வாரிசு கிரிசுன்னு பேசுற? இறங்கி வா. சாமி, எல்லா கோயிலையும் பிச்சை எடுத்து வசூல் பண்ணி எல்லாத்தையும் மொத்தமா வச்சுக்கிறீங்களே, எங்களுக்கு ஒரு கோயில் கொடுக்கப்படாதா? வாஸ்தவம் தான். இன்னையிலிருந்து உனக்கு கபாலீஸ்வரர் கோயில் எழுதி வச்சிடுறேன். கற்பகாம்பா. எனக்கு திருத்தணி. வேல்முருகா. எனக்கு திருப்பதி. படியேறி பிச்சை எடுக்க முடியாத, உனக்காக லிப்டா வச்சு கொடுப்பாங்க. எனக்கு பழனி. முருகா. எங்களுக்கு தானம் கொடுத்த தலைவர். தலைவர். தலைவர் பதவி எல்லாம் பெரிய பிரச்சனையா. எனக்கு தலைவர் பதவி வேண்டாம். இன்னையிலிருந்து நம்ம சங்கத்துக்கு நான் தான் பொதுச் செயலாளர். யோ சும்மா இருங்களையா, உடனே ஆரம்பிச்சிருவீங்களே. நம்ம சங்கத்துக்கு ஆள் சேர்க்கிறது, விளக்குறது, நிதி சேர்க்கிறது, சேர்த்த நிதியை பேங்க்ல என் பேர்லயே போட்டுக்கிறது எல்லாமே எனக்கு தான் உரிமை. யாராவது கேள்வி கேட்டீங்க நம்ம சங்கத்திலிருந்து டிஸ்மிஸ். அப்படின்னா நான் உங்களுக்கு உதவியா இருக்கிறேன். நீ உதவியா இருக்க வேண்டாம். டிகேஎஸ் நாகராஜனும் அவங்க சம்சாரமும் எனக்கு உதவியா இருப்பாங்க. பொதுச் செயலாளர், நீங்க சொல்றது கரெக்ட். இந்த நாகராஜன் சொல்றபடி நடந்துங்க. நாகராஜா, நீ சொல்றபடி தானே நடந்துகிட்டு இருக்கேன். இந்த ஆளு எவ்வளவு பெரிய சீனியர். இவர் எத்தனை சங்கத்துல இருந்தாரு. இவர் சொல்றத நான் கேட்கறதே இல்லையே. ஒரே இடத்துல ஒழுங்கா இருந்திருந்தா வருமா இந்த கதி? அங்க என்னையா முணுமுணுப்பு? கணக்கு 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 கணக்கா? கணக்கு கண்ட கண்ட தெருநாய்க்கெல்லாம் பதில் சொல்ல தயாரா இல்ல. என்னையா நம்மளெல்லாம் பார்த்து தெருநாயின்னு சொல்றாரு? தெருநாயா? அதுவும் நன்றி உள்ளதுதான். இவனை பொதுச் செயலாளர் ஆக்கினதே நான் தான். எனக்கு தெருநாய் பட்டமும் வேணும், சொறி நாய் பட்டமும் வேணும். கஞ்சி ஆறுது, சாப்பிடுங்க. என்னங்க தொட்டுக்க ஒண்ணு இல்லைன்னு பாக்குறீங்களா? எல்லாம் இருக்குதே. என்ன இருக்கு? உன் கால் வந்து தஞ்சாவூர் வாழைத்தண்டு கூட்டு, இடுப்பு கேரள தாவியல், உன் கை மைசூர் ரசம், கண்ணோ காஷ்மீர் ஆப்பிள் பச்சடி. மொத்தத்துல என்ன ஒரு உடுப்பி ஹோட்டல் ஆக்கிட்டீங்களே. என்னங்க? சாந்தி, பொண்டாட்டியோட அரை வயித்து பசியை கூட தீர்க்க முடியாது எனக்கு. இந்த சுகம் தேவையா? உங்க வயிற்று பசியத்தான் என்னால தீர்க்க முடியல. உங்க உடம்பு பசியாவது தீர்க்க முடியுமேன்னு நான் சந்தோஷப்படுறேன். அந்த உரிமையாவது எனக்கு கொடுங்க. அதுவே எனக்கு போதும். சாந்தி, ஜூலி, உனக்காக லாக்கரையே உடைக்கிறேன். என்ன லாக்கர் சாவியா சைக்கிள் சாவியா? தரடா டேய். பண்ணிட்டு இருக்க? எந்த சாவியும் சேர மாட்டேங்குது, அதனால உடைச்சு திறக்க போறேன். உடைக்க போறியா? நிஜமா? சத்தியமா உடைக்க போறியா? சத்தியமா. உடைச்சேனா எனக்கு ஒரு 2000 ரூபாய் கொடுடா. எனக்கு இப்படி ஒரு சித்தி. அண்ணே, எனக்கு ஒரு 1000 ரூபாய் கொடு, வேர்க்கல்ல வாங்கணும். 1000 ரூபாய்க்கு வேர்க்கல்லையா? நீ தின்னே குடும்பத்தை அழிக்க போற. ஹெல்ப் பண்ணுங்க. என்ன அவல குரல்? அவன் வேற உள்ள வந்துட போறான். கொஞ்சம் இருங்க. சக்கரவர்த்தி நானும் கார்ல போய்கிட்டு இருந்தோம். மலைப்பாதையில காரை வேகமா ஓட்டாதேன்னு அவன் கேட்கல. விளைவு, ஒரு வளைவுல பிரேக் சரியா பிடிக்கல, காரு ஸ்கிட் ஆயிடுச்சு. நான் எப்படியோ கார்ல இருந்து கீழே குதிச்சு தப்பிச்சுக்கிட்டேன். ஆனா காரு மலையில இருந்து உருண்டு கிடுகிடு பள்ளத்துல விழுந்து எரிஞ்சு போச்சு. ஆத்துல கரைக்கிறதுக்கு அவனோட அஸ்தி கூட கிடைக்கலப்பா. அப்போ எங்க பெரியப்பா செத்துட்டாரா? பெரியப்பா எங்களை தனியா தவிக்க விட்டுட்டு போயிட்டீங்களே, உங்களுக்கு என்ன இரும்பு மனசா? இந்த லாக்கரை கட்டிக்கும் போது பெரியப்பாவை கட்டிக்கிற மாதிரி இருக்கு பெரியப்பா. ஐயோ, என்னையும் கொஞ்சம் பேச விடடா. பெரியவரே, இந்த பாரத்தை எல்லாம் ஏன் தலையில கட்டிட்டு போயிட்டீங்களே, இதை எப்படி நான் தனியா சுமக்க போறனோ? அதுக்கு நம்ம 2 பேரும் ஆளு படியா சுமப்போம். என்னோட பெரியப்பாவை தொடாதீங்க. பொம்பளைங்க தொட்டா பெரியப்பாவுக்கு பிடிக்காது. அவர் கருப்பு கரச கையை. ஏன் இப்படி சத்தம் போடுறீங்க? வக்கீல் சார் வாங்க, உங்களுக்கு விஷயம் தெரியுமா? எங்க பெரியப்பா செத்துட்டார்.
அந்த மேட்டரை சொன்னதே நான் தான். அவர் உயிரை எழுதி வச்சுட்டு போயிருக்காரு. வாங்க படிக்கிறேன். வாங்க. ஐயோ பெரியப்பா நம்மள பிரிக்கிறாங்க பெரியப்பா. அம்மா அம்மா என்ன டிரைவர்? ஐயா ஊட்டிக்கு ரெஸ்ட் எடுக்க போனாங்க இல்லையா? ஆமா. கார் ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாங்கம்மா. இந்த உயிர்ல சம்பந்தப்பட்டவங்கல்ல சாந்தியும் ஒருத்தி, அவளும் வரட்டும். அவதான் எவனையோ இழுத்துட்டு ஓடிட்டால, அப்புறம் என்ன சொத்துல சொந்தம் கொண்டாடுறது? மேல படிங்க ஐயா. காமாட்சி, இந்த சொத்து பூரா சக்கரவர்த்தி சுயமா சம்பாதிச்சது. உயில படிக்க வேண்டியது என்னுடைய கடமை, அதை கேட்க வேண்டியது உங்க எல்லாருடைய உரிமை. அவளும் வந்துடட்டமே. மாமா, பெரியப்பா, 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 பெரியப்பா. பெரியப்பாவுக்கு இப்படி ஒரு முடிவு வரும்னு நான் நினைக்கவே இல்லை. கடைசியில அவரோட சாவுக்கு நானே காரணமாயிட்டேன். சாந்தி, அழாதம்மா. சக்கரவர்த்தியோட ஆத்மா சாந்தி அடைய ஒரே வழி இந்த உயில் தான். இத படிக்கிறேன், கேளுமா. மாமா, நான் அவரோட சொத்துக்காகவும் சுகத்துக்காகவும் நான் அவர் மேல அன்பு செலுத்தல. அவர் என் மேல வச்சிருந்த பாசத்துக்கு மதிப்பே கிடையாது. அந்த பாசத்தை பணத்துக்கு விலை பேச நான் விரும்பல. சாந்திக்கு சொத்துல பங்கு வேண்டாமா? நீங்க படிங்க. மேல படிங்க. பெரியப்பாவோட ஞாபகார்த்தமா இந்த போட்டோ மட்டும் எனக்கு கொடுங்க, அதுவே எனக்கு போதும். குழந்தை ஆசையா பெரியவர் போட்டோ கேக்குது. சாந்திமா, நீ எடுத்துக்கடா. வக்கீல் சார், சீக்கிரம் உயில படிங்க. குடிக்க கொஞ்சம் மோர் தரீங்களா? நீங்க முதல்ல உயில படிங்க, உங்களுக்கு லஸ்ஸியே கலந்து தரேன். அட்லீஸ்ட் தண்ணியாவது கொஞ்சம் கொடுங்களேன். தண்ணி எடுத்து கூடா. நான் போயிட்டு வரதுக்குள்ள நீங்க உயில மாத்திடுவீங்க. நீங்க முதல்ல உயில படிங்க, சீக்கிரம் சீக்கிரம் படிங்க. நிகழும் விபவாண்டு மாசி மாதம் 14ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை காலை 9 மணிக்குள் கடக லக்னத்தில். இது என்ன கல்யாண பத்திரிகையா இல்ல உயில? மேட்டர் மாத்திரம் படிங்க. படிக்கிறேன். சக்கரவர்த்தி ஆகிய நான் என் முயற்சியாலும் உழைப்பாலும் சுயமாக சம்பாதித்த ஷெட்யூல் ஏபி பிரிவுகளில் அடங்கிய ஸ்தாவர ஜங்கம சொத்துகள் அனைத்தையும் என் ஜீவன காலத்துக்கு பிறகு குறைந்தபட்சம் 2 ஆண்டுகளுக்குள் என் உறவினர்களாகிய என் தம்பி கோடீஸ்வரன், அவன் மனைவி காமாட்சி, கோடீஸ்வரன் மகன் ஜக்கு, அவன் மனைவி கண்ணம்மா, திருமணமாகாத மகள் லலிதா திருமணம் செய்து கொண்டு அவளும் அவள் கணவனும், மற்றொரு தம்பியின் மகளாகிய சாந்தியும் அவள் கணவன் ஜீவாவும் கணவன் மனைவியாக ஒற்றுமையாக, இந்த இடத்தை நல்லா கவனிக்கணும், ஒற்றுமையாக குடும்பம் நடத்தி முதலாக உயிருடன் குழந்தை பெற்றெடுக்கும் தம்பதிகளுக்கு கீழ்கண்ட சொத்துகள் அனைத்தும் சேரும். வழியாதீங்க. உயில படிச்சு முடிச்சாச்சு, நான் புறப்படுறேன். ஏங்க, உயில் பிரகாரம் யாருக்குமே குழந்தை பிறக்கலனா சொத்து என்ன ஆகும்? மொத்த சொத்தும் தர்மஸ்தாபனத்துக்கு போயிடும். இருட்ட போகுது, ஆக வேண்டியதை பாருங்க. என்னடா? சொத்து முழுக்க எனக்கு தான். நான் நேர போறேன், கண்ணம்மாவை கூட்டிட்டு வரேன். இன்னும் 10 மாசம். இந்த கையில குழந்தை, இந்த கையில சொத்து. கண்ணம்மா, இதோ வரேம்மா. ஐயோ 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 ஐயோ, உங்க அண்ணன் பந்தய குதிரை மாதிரி ஓடுறா, நீ நொண்டி குதிரை மாதிரி நிக்கிறியாடி. அந்த ஆளு வேற ஏடா கூடமா உயிர் எழுதி வச்சு என்ன படுத்துறான். அம்மா, உனக்கு குழந்தை பிறக்கணும்னா அப்பா வேணும், எனக்கு குழந்தை பிறக்கணும்னா புருஷன் வேணும். இப்ப நாம 2 பேரும் என்னமா செய்யறது? 2 பேரும் இடிச்சுக்கிட்டே சாவோம். நான் நம்ம சங்கத்துல இருக்கிறது நம்ம ஆளுங்களுக்கு பிடிக்கல. சங்கமே 2ஆ உடைஞ்சிரும் போல இருக்கு. யாரு வேணும்னாலும் போகட்டும், நீ மட்டும் இருந்தா போதும். போறவங்க போகட்டும், இருக்கிறவங்க இருக்கட்டும். எனக்கு சொந்தமா பந்தமா நான் ஒரு அனாதை. ஐயா ஐயா ஐயா, பாப்பா வா. யாருங்க இவரு? சாமியாரா சேர வந்திருக்காரா? என் அண்ணனுடைய டிரைவர். என்ன விஷயம்? பெரிய காருவத்துல செத்து போயிட்டாரு. அண்ணா, உன்னை கடைசி காலத்துல என்னால பார்க்க முடியாம போச்சே. ஆமா, அந்த ராட்சசி என் சம்சாரம் எப்படி இருக்க? அவங்க உங்களை தான் தேடிட்டு இருக்காங்க. என்ன எதுக்கு தேடுற? உங்க அண்ணன் உங்க குடும்பத்துல யாருக்கு முதல்ல குழந்தை பிறக்குதோ அவங்களுக்கு தான் சொத்துன்னு உயிரிழந்து வச்சுட்டு செத்து போயிட்டாருங்க. அதனாலதான் உங்க சம்சாரம் குழந்தை பத்துக்கிறதுக்காக உங்களை தேடிட்டு இருக்காங்க.
இந்த குளத்துல எனக்கு வாரிசா? நான் மச்சுவாயா? கண்ணம்மா உள்ள வாமா. அப்படின்னு என்னது முதல்ல வீட்டுக்குள்ள வர ஆரத்தி எடுக்க வேண்டாம்? என்னங்க கற்பூரத்துல எல்லாம் ஆரத்தி எடுக்கணும்? ஆரத்தி கற்பூரத்துல எடுத்தானே, சிகார் லைட்ல எடுத்தானே. கற்பூரத்தை விட பெட்ரோலுக்கு தானே வேகம் ஜாஸ்தி. இப்ப வேகம் தானே முக்கியம். நீ வா. டேய் அவ அப்பா கிட்ட வயர் நெக்லஸ் வாங்கிட்டு இல்லையா? அப்புறம் எதுக்கு கூட்டிட்டு வந்த? குடும்பம் நடத்த, குழந்தை பெத்துக்க. இன்னும் 10 மாசத்துக்கு நீ வாயை திறக்க கூடாது. எங்களுக்கு எக்கச்சக்கமா வேலை இருக்கு. நீ வா கண்ணம்மா வா. என்னங்க இது முதல்ல வீட்டுக்கு வந்திருக்கேன், பூஜை ரூமுக்கு கூட்டிட்டு போவீங்களா? பெரியவங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்க சொல்லுவீங்களா? அதை விட்டுட்டு பட்ட பகல இப்படி பெட்ல தள்ளுறீங்களே. பசிச்சா சமயக்கட்டுக்கு போறோம், பக்தி வந்தா பூஜை ரூமுக்கு போறோம். குழந்தை வேணும்னா பெட்ரூமுக்கு தானே வரணும். குழந்தைக்கு என்ன அவசரம்? நான் பணக்காரனா போறது உனக்கு பிறக்க போற குழந்தை கையில தான் இருக்கு. கொஞ்சம் இரு. இது சொர்க்கத்தின் திறப்பு விழா, புது சோலைக்கு வசந்த விழா. அடுத்த பாட்டு. பாலும் பழமும் கைகளில் ஏந்தி பவழவாயில் புன். இதுவா? ஓடி ஓடி உழைக்கணும். எங்க இது? இதெல்லாம் என்னங்க? எதுவும் பேசாத. மல்லிகைப்பூவை வாயில வச்சுக்க, அல்வாவை தலையில வச்சுக்க. ஐயோ ஏன் இப்படி உளறீங்க? உளறேனா? பரவாயில்ல, ஏன்னா இன்னைக்குதான் முதல் ஃபர்ஸ்ட் நைட். அம்மா இந்த பால் புட்டில இது என்னவா? இதுக்குள்ள இன்னும் என்னெல்லாமோ இருக்கு. இது என்ன தெரியுமா? இதான் மொபைல் ஃபர்ஸ்ட் நைட் பேக். ரெடியா? நீங்க தொடாதீங்க. தொடக்கூடாதா? ஏன் கண்ணம்மா ஏன்? நியாயமா 3 நாள் நான் திண்ணையில தான் இருக்கணும். திண்ணையில இருக்கணுமா? சரியனே, ஒரு உலக்கைய பக்கத்துல வச்சு படுத்துக்க. ஐயோ பூவெல்லாம் ரிட்டர்ன் எடுக்க மாட்டாங்களே, நான் என்ன செய்வேன்? எங்க எடுத்துட்டு போறீங்க? ஜூலிக்கு எடுத்துட்டு போறேன். ஜூலியா? ஜூலி நாய். நாய் தெரியாதா? லொல்லுள். கண்ணம்மா உனக்கு குட் நைட். ஜூலி உனக்கு தான் ஃபர்ஸ்ட் நைட். இதோ வரேன். ஏன் இப்படி லொல்லன்னு குளிச்சிட்டு போறாரு? என்னப்பா பையோட போற? புள்ள பிடிக்க போறேன். புள்ளையா? என்ன நாயா? ஆத்தி இவன் போற போக்க பார்த்தா புள்ளைய பிடிக்கிற மாதிரி தெரியல, நாய பிடிக்கிற மாதிரி இல்ல போறான். கண்ணம்மா என்னம்மா செய்யற? ஒண்ணு இல்ல, உலக்கைய தேடுறேன். உலக்க மாதிரி அவனை விட்டுட்டு நீ நிஜம் உலக்க தேடிக்கிட்டு இரு. நல்ல வேலை குண்டக்க மண்டக்க எதுவும் நடக்கல. எப்படியாவது 3 நாளைக்குள்ள என் புருஷனை கண்டுபிடிச்சாகணும். என்ன சொல்றீங்க? ஒண்ணு இல்ல, எல்லாம் ஒரு நன்மைக்குதான் சொல்றேன். அவன் என் சக்கரத்தி மகனா இருந்தாலும் அவன் நடவடிக்கை சரியில்லை. கண்டவ பின்னாடி சுத்தறான், சூதாடுறான். அத வரு, நீ பேசாம ஊருக்கு போயிடும். நான் எதுக்கு ஊருக்கு போனோம்? ஐய விவரம் தெரியாத பொண்ணா இருக்கிறியே. உன் கழுத்துல இருக்கிற நகைக்காகத்தான் அவன் இங்க கூட்டி வந்திருக்கான். ராத்திரியில தூங்கும் போது கழுத்தை நெரிச்சு கொன்னாலும் கொண்டுருவான். இந்த மதுரைக்காரி கழுத்துல அவ்வளவு சீக்கிரம் யாரும் கைய வைக்க முடியாதுன்னு இந்த கோயம்புத்தூர்காரிக்கு தெரியாம போச்சு. காமாட்சி, ஒன்னதான் பாக்க வந்த. நீ ரொம்ப கொடுத்து வச்சவ. என்னத்த கொடுத்து வச்சவோ? ஏசி ரூம்ல இருந்தா வேர்க்குது, பஞ்சு மெத்தையில படுத்தா வலிக்குது, பால் பழத்தை சாப்பிட்டா கசக்குது. இந்த குறைய சிவன் கோயில்ல சாமியாரா இருக்காரே உன் புருஷன், அவர்கிட்ட போய் சொல்லு, அவர் தீர்த்து வைப்பாரு. எத? ஏன் புருஷன் சிவன் கோயில்ல சாமியாரா இருக்காரா? அங்க இருந்து எல்லார் குறையும் தீர்த்து வச்சிட்டு இருக்காரு. என் குறைய தீர்க்க வக்கில்ல, இந்த ஆளு ஊர்ல உள்ளவங்க குறையெல்லாம் தீர்த்துக்கிட்டு இருக்காரா? இரியா வர்ற. அதெல்லாம் இருக்கட்டும், முதல்ல இதை வாங்கிக்கோங்க. கையை நீட்டுங்க. என்னது இது? துளசி தீர்த்தம். இன்னைக்கு சனிக்கிழமை பெருமாளுக்கு விரதம். பெருமாளுக்கு தானே விரதம், நமக்கு என்னவா? ஐயோ தொடாதீங்க, தொட்டா பாவம். ஐயோ இத்தனையும் சாப்பிட்ட பிறகு தொடாதேன்னா நான் இப்ப என்ன செய்வேன்? ஜூலி எங்க அவரு? இன்னைக்கு சனிக்கிழமை தானே போயிட்டாரு, வரட்டும், ஞாயிற்றுக்கிழமை பாத்துக்கிறேன். இன்னைக்கு ராத்திரி அம்மா தூக்கம் போச்சுடி அம்மா. என்ன ரூமுக்குள்ள அம்மாவை கூப்பிடுற? உங்களுக்கு குறும்புத்தான். என்னது பூவா குத்தி வச்சிருக்கியே? உங்களுக்கு பூவாலே கொடி கட்டலான்னு பாக்குறேன். கொடியா? நம்ம என்ன கட்சி ஆரம்பிக்க போறோம்? கட்சிக்காக இல்லங்க, ரொம்ப நாளைக்கு அப்புறம் நடக்க போதே முதல் இரவு, அதுக்குதான். அதுக்காக நான் என்ன கொண்டு வந்திருக்கேன் பாத்தீங்களா? இது என்ன வெங்காயம்? நம்ம முதலிரவுக்கு தான். ஐயோ முதலிரவுக்கு ஆப்பிள் ஆரஞ்சு வாங்கிட்டு வருவாங்க, நீ வெங்காயத்தை வாங்கிட்டு வந்திருக்கியே. உரிச்சு தின்னுங்க. இத உரிச்சா தண்ணி வருமே. தொட்டச்சுக்கலாம். இது பாருங்க, இது பூரா நீங்க சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு நான் ஒண்ணு தருவேன். என்ன தருவாய்? சொல்லுங்க. தெரியுமே. சொல்லுங்க. சொல்லிடுவேன். சொல்லுங்கண்ணா. பீடா. பீடாவா?
சரி, அதுக்கப்புறம் என்ன தருவேன்? இப்ப கரெக்டா சொல்லிடுவேன். சொல்லுங்க. சொல்லிடுவேன். சொல்லுங்கண்ணா. சோடா. போடா. மூஞ்சி பாரு, என்ன என்னது இந்த தூக்கம் தூங்குறான்? முதலுக்கே மோசம் வந்துரும் போல இருக்க. என்னங்க உயிலே உயிலே. ஐயோ, பாலெல்லாம் தயிரா பதியாடுறீங்க. தயிரா எங்க இருக்கு? குடிச்சு ரொம்ப நாளாச்சு. குடிச்சுட்டு வெட்டி தூக்கம் தூங்குறியே. ஐயோ, நீ எல்லாம் உருப்படியாயா? இது பாரு, இப்படி திட்டின நான் திரும்பவும் சாமியார போயிருவேன். ஐயா, என் கண்ணு, என் ராசா. பால குடி, தயிர குடி, ஆனா வீட்டை விட்டு விட்டு போகாதீங்க. இன்னைக்கு இல்லன்னா நாளைக்கு நடக்காமையா போயிடும். என்னங்க, இந்த வெங்காயத்தை அப்படியே துண்ணுங்க. இப்படியே தின்னா வாய் கிழிஞ்சிருமே. தச்சுக்கலாம். தச்சுக்கிறதுக்கு என்ன துணியா? பல்லு பல்லு. பூ கொடுமா. என் கையில பூ வாங்குற இன்னும் 3 மாசத்துல கண்ணாலம் தான். போமா. என்ன மாமு பொண்ணு படம் காமிச்சிட்டு போகுது? கண்ணால ஜாடை காட்டிட்டு போறா, போய் பார்க்கலாமா? ஏய் நில்லு. என்ன ரேட்டு? 2 ரூபா தாயா. 2 ரூபா தானா? ரொம்ப சீப்பா இருக்கடா. இதுவே நான் அதிகம் நினைச்சிட்டு இருக்கேன். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, வா. யோ, என்ன கை பிடிக்கிற? ஏண்டி கண்ணு அடிச்சு கூப்பிட்டு ரேட்டும் பேசிட்டு தகராறு வர பண்றியா? யோ, நான் பூ வேலையை தான் சொன்னேன். நீங்க தப்பா நினைச்சிட்டீங்க. கெட்ட பசங்க. கெட்ட பசங்களா? வாடே. ஏய் நில்லு. ஏய் போடா நில்லு. ஏய் யாராச்சும் காப்பாத்துங்க. காப்பாத்துங்க. என்னம்மா என்னாச்சு? அவனுங்க என்ன துரத்திக்கிட்டு வராங்க. டேய், இந்த சவுக்கடி சந்திரகாந்த பத்தி உங்களுக்கு தெரியாது. உள்ள கால வச்ச என்னடா செய்வ? நான் சொல்றது இல்லடா, எல்லாம் செயல் தான். எங்களை மன்னிச்சிருங்க அண்ணி, எங்களை மன்னிச்சிருங்க அண்ணி. போடா. ரொம்ப நன்றிங்க. இந்தாமா, இந்த வேலையில என்கிட்ட வச்சுக்கிறாத. எந்த வேலை? கண்ணடிக்கிற வேலை தான். கண்ணடிக்கிறது எனக்கு வியாதிங்க. அது அவங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டு தான் என்ன விரட்டிட்டு வந்தாங்க. ஐயோ, அநியாயம் அவங்கள போட்டு அடிச்சுட்டனே. எங்க அடிச்சீங்க? பந்து அடிட்டீங்களே. அப்ப நான் வரேன். நல்ல வேலை, இவளுக்கு கண்ணடிக்கிற வியாதி இருந்துச்சு. முத்தம் கொடுக்கிற வியாதி இருந்தா 3வது உலக யுத்தமே ஆரம்பிச்சிருக்கோம். ஐயோ, எனக்கு ஒட்டிக்கிடுச்சா? எனக்கு வேலை கிடைச்சதா? எங்க கிடைச்சது? தட்டுங்கள் திறக்கப்படும். நாங்க தட்டி தட்டி கையில இருக்க ரேகை தான் போச்சு. இனிமே தட்டி புண்ணியல்ல, உடைச்சு பார்த்தா தான் சரிப்படும் நினைக்கிறேன். பாத்தீங்களா, இந்த முரட்டு குணத்தை தான் விட மாட்டேங்கிறீங்க. இப்ப என்ன பண்ண சொல்ற? அப்பா, ஏன் இப்படி கத்துறீங்க? அமைதியா யார்கிட்டயும் வேலை கேட்க கூடாதா? கேட்டு வாங்குறது பிச்சை, அடிச்சு வாங்குறது உரிமை. ஏங்க இப்படி கோபப்படுறீங்க? எனக்காக உங்க கோபத்தை விடக்கூடாதா? இனிமே கோபப்பட மாட்டேன்னு எனக்கு சத்தியம் பண்ணித்தாங்க. எனக்காக நீ எவ்வளவோ தியாகங்கள் பண்ணிருக்க. உனக்காக நான் என்னோட கோபத்தை விட, இது சத்தியம். எதுக்கு இந்த மோதிரம்? ஒருத்தர்கிட்ட வேலை செஞ்சுதான் பழைக்கணுங்கிறது இல்ல, தொழில் செஞ்சு கூட பழைச்சுக்கலாம். தொழிலா? என்ன சொல்ற? நான் உங்களை முதலாளியாக்க போறேன். முதலாளியா? எப்படி? இத கொண்டு போய் விக்கிறீங்க, ஒரு சின்ன வியாபாரம் ஆரம்பிக்கிறீங்க. நீ சொல்றது நல்ல யோசனையா தான் இருக்கு. ஆனா என்ன வியாபாரம் ஆரம்பிக்கலாம்? போட்டி கடை ஆரம்பிச்சிட வேண்டியதான். அம்மா அம்மா, மாப்பிள்ளை எப்படி இருக்காருமா? நீ திங்கிறதுக்கு தான் லாய்க்குன்னு நினைச்சேன். இப்படி ஒரு ஆளை பிடிப்பேன்னு நான் நினைக்கவே இல்ல. அவர் இருட்டுல பிடிச்ச குழக்கிட்ட மாதிரி அழகா இருக்கார்ல, அப்படியே கடிச்சு திங்கிற போல இருக்குமா? அடியா சின்ன கட்டவள. யாரது? நாங்க தாங்க. ஓ, நீயா? இது யாரு, உங்க அக்காவா? அக்காவா? இல்ல, எங்க அம்மா. அம்மாவா? என்னால நம்பவே முடியலையே. கிண்டல் பண்ணாதீங்க மாப்பிள்ள. மாப்பிள்ளையா? ஆமா, உங்களைத்தான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு ஒத்த கால்ல நிக்கிறா என் பொண்ணு. ஆமா. என்னமா கண்ணடிக்கிற? அவளோ கண்ணடிச்சிட்டா, நீங்களோ கைய பிடிச்சிட்டீங்க. ஏதோ நடக்க கூடாது நடந்து போச்சு. ஐயோ, நீங்க நினைக்கிற மாதிரி ஒண்ணும் நடக்கலங்க. இன்னைக்கு இல்லன்னா நாளைக்கு நடக்க போகுது. அதனால
ரெண்டு பேத்துக்கும் கல்யாணத்தை பண்ணிடலான்னு பாக்குறேன். இந்த ஒருமா எனக்கு அப்பா அம்மா யாரும் கிடையாது. பரவாயில்ல. சொந்த மொத்தம் எதுவும் கிடையாது. பரவாயில்ல. சொத்து பத்து எதுவும் கிடையாது. பரவாயில்ல. என்கிட்ட இருக்கிறது ஒண்ணே ஒண்ணுதான். என்னது? என்னோட சவுக்கு. இதுதான் ஆம்பளை கழகு. என் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு இந்த ஒரு தகுதியே போதும். நாளைக்கே சிம்பிளா கோவில கல்யாணத்தை வச்சுக்கலாம். அப்போ உங்க இஷ்டம். ஏய், என்ன இந்த போடு போடுற? எனக்கு பழம்னா ரொம்ப பிடிக்கும். வேற என்ன பிடிக்கும்? பாயனா ரொம்ப பிடிக்கும். வேற? சாயானா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். போதும் போதும் சாப்பிட்டது. இப்படி வா. என்னாச்சு? மொள்ள புடியா வலிக்குது. இது கரல கட்ட சுத்துன கையே. அப்படித்தான் இருக்கும். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்க. ஆமா, என்ன உனக்கு பிடிக்குதா? என்னை விட எங்க அம்மாவுக்கு தான் உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு. நீ என்ன சொல்ற? அதெல்லாம் ஒண்ணு இல்லையா? நீதான் எனக்கு சரியான மாப்பிள்ளைன்னு எங்க அம்மா அடிக்கடி சொல்லிட்டு இருப்பாங்க. என் பர்சனாலிட்டி அப்படி. சௌந்தர்யா லட்சணம்னு கேள்விப்பட்டிருக்கியா? அத்தனை எனக்கு தான் அறிஞ்சிருக்கு. அதெல்லாம் ஒரு மண்ணும் இல்ல. எனக்கு சீக்கிரம் குழந்தை பிறக்கணும். அதுக்குதான் உன்னை எனக்கு கட்டி வச்சிருக்காங்க. குழந்தைய? அப்பதான் எங்க பெரியப்பாவோட சொத்தெல்லாம் எங்களுக்கு வரும். என்னடி சொல்ற? ஒரே குழப்பமா இருக்கு. ஐய, உனக்கு உயிர் விஷயம் தெரியாதா? சரியான மக்கு மக்கு. நானாடி மக்கு? எனக்கு எல்லாம் புரிஞ்சு போச்சு. காசு கொடுத்து பொம்மையை விலைக்கு வாங்குற மாதிரி என்னை வாங்கலான்னு பாக்குறீங்களா? நான் தலையை ஆட்டுற பொம்மை இல்லடி, தலையை வெட்டுறவன். தலையை வெட்டுவியா? அப்படின்னா நீ கறிக்கடையில வேலை செய்யற? ஏண்டி என்ன திமிரா பேசுற? ஆத்தாலும் மகளும் சேர்ந்து நாடாம ஆடுறீங்க. உங்க அக்கிரமத்துக்குலாம் நான் ஒரு முடிவு கட்டுறேன். அப்ப சாந்தி முகூர்த்தம்? சாந்தி முகூர்த்தமாவது பூந்தி முகூர்த்தமாவது இருடி, வேட்டி கட்டி வரேன். அந்த ஆளு என்ன அடிக்கிறாம்மா? அடிக்கிறானா? அம்மாடி, புருஷன்னா அடிக்கத்தான் செய்வாரு. அடிக்கிற கைதான் அணைக்கும். அணைச்சாதான் குழந்தை பிறக்கும். குழந்தை பிறந்துச்சு சொத்து கிடைக்கும். அட்ஜஸ்ட் பண்ணிக்கடா. அந்த ஆளு கையால அடிக்கல, சவுக்கால அடிக்கிறான். சவுக்கால அடிக்கிறானா? ஏய் அத்தகாரி மாப்பிள, என்ன புள்ள கொடுக்குற மிஷின் நினைச்சியா? உங்க சதிக்கெல்லாம் நான் உடந்தையா இருக்க மாட்டேன். இது சவுக்கு பிடிக்கிற கையி. மாப்பிள, கோபப்படாதீங்க. அறியாத பொண்ணு மிரண்ட போது பக்குவமா நடந்துக்குங்க. பக்குவமா? சுக்கா பண்ணிவிட சுக்கா. உள்ள போய் ஒரு மூலையில படு. அம்மா, எனக்கு பயமா இருக்குமா. நான் உன் கூடயே படுத்துக்கிறேம்மா. மாப்பிள, இன்னைக்கு மட்டும் ஒரே ஒரு நாள் என்னோட படுத்துக்கிட்டு மாப்பிள. அவ என்ன கட்டிக்கிட்டாளா இல்ல ஒன்ன கட்டிக்கிட்டாளா? போடி. ஏய் போடி. ஐயோ ஆத்தி, புள்ள குடுப்பான்னு பார்த்தா பில்லா மாதிரி இந்த அடி அடிக்கிறானே. கத்திரிக்காய், வாழைக்காய், வெண்டைக்காய். இந்தாப்பா. வெண்டைக்காய் எப்படிப்பா? கிலோ 1.5 ரூபாமா? ஒரு 1/2 கிலோ போடு. போடுறேன். கொசுரெல்லாம் இங்க கிடையாதுமா. என்ன கடைக்காரரு, கத்திரிக்காய் கிலோ என்ன 3 விலை? ரூபாமா? என்ன அநியாயமா விலை சொல்ற? 2 ரூபாய்க்கு போடக்கூடாதா? ஏமா ஃபர்ஸ்ட் டிக்கெட்டை விலை குறைச்சா கேக்குறீங்க? சினிமா தேட்டர்ல 4 ரூபா டிக்கெட்டை 2 ரூபாய் நான் கேக்குறீங்க? அப்புறம் ஏமா இங்க மட்டும் இப்படிலாம் பேசுறீங்க? அடேங்கப்பா, என்ன இவ்வளவு கராரா பேசுறீங்க? என்னம்மா பண்றது? கராரா பேசி வியாபாரம் பண்ணலன்னா என் பொண்டாட்டி என்னை வீட்டை விட்டு வெளில துரத்திடுவா. உங்க பொண்டாட்டி என்ன அவ்வளவு குடும்பக்காரியா? பொம்பளையா அவ? பஜாரி, ராட்சசி, வாயாடி, ரொம்ப மோசமான பொண்ணு அது. பாவங்க நீங்க. எப்படி அவளோட குடும்பம் நடத்துறீங்க? என்ன பண்றது? தாலி கட்டிட்டானே. நம்ம தமிழ் பண்பாட்டுக்கு ஒரு மரியாதை வேண்டாம்? அதுக்கு தான். சரி சரி, ஒரு 1/2 கிலோ கத்திரிக்காய் போடு. சொத்த கத்திரிக்காவா போட்டுறாத. அப்புறம் ஏன் சொத்த கத்திரிக்காய் வாங்கிட்டு வந்தேன்னு என் புருஷன் என் பல்ல உடைச்சிருவாரு. ஏமா உன் புருஷன் அவ்வளவு கோவக்காரனா? அதை ஏன் கேக்குற? மனுஷனாவே முரட, முன்கோபக்காரன். சுருக்கமா சொல்ல போனா இந்த பேட்டர் ரவுடி. பாவமா நீ. எப்படிமா அவனோட குடும்பம் நடத்துற? என்ன பண்றது? தாலி கட்டிட்டாரே. நம்ம தமிழ் பண்பாட்டுக்கு ஒரு மரியாதை கொடுக்கணும். அதுக்குதான். அடக்கமான பொண்ணுக்கு கொடுமைக்கார புருஷன். என்னையா பண்றது? சாந்தமானவனுக்கு சண்டைக்கார பொண்டாட்டி இல்லையா? இந்தா வர்றேன். வீட்டுக்கு வாங்க. கத்திரிக்காய், வெண்டைக்காய். சாந்தி, சாந்தி. என்ன வியாபாரம் எல்லாம் எப்படி இருந்தது? நல்ல லாபமா? வாய மூடி. ஏண்டி வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது என்ன என்னடி சொன்ன? நான் முரட்டனா? முன்கோவியா? அப்புறம் ஏதோ ஒண்ணு கடைசியா சொன்னியா? பேட்ட ரவுடி அடி நானே ஓட்டனா? யோ நிறுத்தியா? நீ மட்டும் என்ன பஜாரி, அரக்கி, பாயாடி அப்படி எல்லாம் சொல்லமாயா? என் முன்னாடியே சேலைய வரிஞ்சுக்கிட்டியா நீ? நான் எதுக்கு வரிஞ்சு கட்டினேன் தெரியுமா? எதுக்குடி? எதுக்கா? இதுக்குதான். என்னங்க? சரி சரி, சாப்பிடுவாங்க. சாப்பிடுறதுக்கு முன்னாடி ஸ்வீட் சாப்பிட்டா பசிக்காது. என்ன சமையல்?
இன்னைக்கு கத்திரிக்காய் சாம்பார், கத்திரிக்காய் கூட்டு, கத்திரிக்காய் பொரியல், அப்ப அரை கத்திரிக்காய் கிலோ கத்திரிக்காய் காலி. ஜக்கு 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 யாருடைய மணியே? நான் ஜூலி, ஜக்கோட லவர். ஓ, நீதான் அவனோட செட்டப்பா? செட்டப் இல்லே, 12. ஆமா, இவ்வளவு கொஸ்டின் கேக்குறீ? நீ யாரு? நான் தான் அவனோட அம்மா. ஆண்டி, ஹலோ. ஆசீர்வாதம் பண்றவனா இல்லம்மா? அதுக்கு ஒருத்தி இருக்கா, கூப்பிடுறேன். கண்ணம்மா, கண்ணம்மா. என்னத்த கூப்பிட்டீங்களா? என்னம்மா அது கையில? மாவட்ட கையோட வந்துட்டேன். இருக்கட்டும் இருக்கட்டும். இது யாருன்னு தெரியுதா? பார்த்தா புள்ள பிடிக்கிற மாதிரி இருக்கு. இவ புள்ள பிடிக்கிறவ இல்லம்மா, உன் புருஷனையே பிடிக்கிறவ, உன் சக்களத்தி. என்னது சக்களத்தியா? அடியே, நான் யார் தெரியுமில்ல? மதுரக்காரி. ஏய், நான் யார் தெரியுமில்ல? மைசூர்காரி. எங்க 2 பேருக்கும் குறுக்கால வந்த உன்னை பெருக்கி வெளிய கொட்டிடுவான். ஏய், நான் என்ன செய்வேன் தெரியுமா? அப்படியே 2ஆ வகந்துருவேன், தெரிஞ்சுக்க. வகந்துருவேனே? எங்க என்ன கை நீட்டி அடிக்கிறேன் நீ? என்ன பண்ற பாரு. ஏண்டி என்ன அடிச்சுட்டல்ல, உன்னை பழி வாங்காம விட மாட்டேன்டி, தெரிஞ்சுக்க. அடியே, சவால் விடுறிய? சவாலு டச்சி, போடி வெளியே. போடி. ஐய், இங்க என்னடி வேடிக்கை? போய் வேலை பாருப்பா. கண்ணம்மா, இதுக்கு தான் சொல்றது, உனக்கு எதுக்கு இந்த வேண்டாத வேலையெல்லாம்? பேசாம உங்க ஊருக்கே போயிருமா? என்ன நீங்க எப்ப பார்த்தாலும் ஊருக்கு போன்னு சொல்லிட்டு நான் இங்கே தான் இருப்பேன். அதுக்கேண்டிமா ஏமால் இப்படி எரிஞ்சு விழற? எனக்கு இப்ப எல்லாமே புரிஞ்சு போச்சு. புருஷனை முந்தானக்குள்ளேயே முடிஞ்சு வச்சுக்கணும். வெளியே விட்டா கண்ட கண்ட கழுதுங்கெல்லாம் மேஞ்சிரும். நீ என்னடிமா சொல்ற? நான் விரதம் இருக்கேன் இப்படியே இருந்தா என் சந்தோஷம் எல்லாம் போயிடும். அதை இப்ப புரிஞ்சுக்கிட்டேன். கண்ணம்மா, கண்ணம்மா, ஜூலி கோவமா போறாளே, நீ அவளை கோச்சிட்டியா? வந்தா அடிச்சே விரட்டிட்டேன். இனிமே அவங்க வரவே மாட்டா. அடி பாவி, நீதான் வெள்ளிக்கிழமை விரதம் சொன்னேன், நான் தான் அவளை வர சொன்னேன். இது பாருங்க, இனிமே என் வாழ்க்கையில வெள்ளிக்கிழமையும் கிடையாது, விரதமும் கிடையாது. அப்ப வியாழக்கிழமைக்கு அப்புறம் அவன் வாழ்க்கையில என்ன வரும்? சும்மா இருங்க. மல்லிகை பூவா? எனக்கு அல்வா கிடையாதா? கொண்டு வந்தேன், வரவில்லை, ஜூலி புடிங்கிட்ட. இன்னும் நீங்க விளையாட்டு புள்ளியாவே இருக்கீங்க. வாங்க. ஐயோ, அப்பா உனக்கும் எனக்கும் குழந்தை பிறக்கிறதுக்கான வழியே தெரியல. அதனால நாம 2 பேரும் கூட்டு சேர்ந்து குழந்தை பத்துக்கலாங்கிறியா? எதுக்கு கூட்டணி அமைக்கணும்னு ஒரு விவசாயம் இல்லாம போச்சுடா. அப்ப சொத்தை அடையறதுக்கு என்னதான் வழி? இனிமே இந்த வீட்டு ஆம்பளையில நான் நம்ப போறதில்ல. இதுக்கு ஒரே வழி, இன்னும் ஒரு வாரத்துல அந்த வக்கீல நான் மடக்க போறேன். அடியே, என்னடி கை மாறிட்ட? அப்ப வக்கீல் சித்தப்பா எப்போ வருவாரு? முடிவே பண்ணிட்டீங்களா? சும்மா இருங்க. நான் எதுக்கு இந்த வீட்டுல தண்டத்துக்கு இருக்கணும்? நான் சொல்ல வரதுக்குள்ள அவசரப்படுறீங்களே. அந்த வக்கீலுக்கு பாட்டில் வாங்கி கொடுத்து அந்த ஆள் மனச மாத்தி உயில நம்ம பேருக்கு மாத்திட்டா சொத்து நமக்குத்தான். அடாடாடாடா, ஒரு ஆளை க்ளோஸ் பண்றதுக்கு சில பெண்கள் என்ன ஐடியா கொடுக்கறாங்க. உங்களை நம்புனாங்க. அம்போ. குட் மார்னிங். குட் மார்னிங். காமாட்சி, எப்படி மறக்க? வக்கீல், இந்த வீட்டுல நான் ஒரு ஆம்பளை இருக்கேங்கிறதையே மறந்துட்டீங்களா? இருக்கிறீங்களா? இருந்துட்டாலும் ஏமா அப்படி சலிச்சுக்கிற? ஐயா கும்பிடுறேன், இங்கே நின்னு பேசுங்க ஐயா. ஆமா, வீட்டுல 2 பொம்பளைங்க இருக்கிறீங்க, ஏதாவது விசேஷம் உண்டா? ஏது விசேஷம்? எல்லாம் வெறும் வயிறாத்தான் இருக்கு. ஏன் காலையில டிபன் சாப்பிடலையா? காமாட்சி, கவலைப்படாத, உங்களுக்கு வழி பண்றதுக்காகத்தான் நான் வந்திருக்கிறேன். மேற்கொண்டு நீங்க என்ன பண்ணணுங்கிறதுக்கு கீழ்கொண்டு ஒரு சாமியார் வந்திருக்கிறாரு, அவர் அருள் புரிவார். அப்படியா? முதல்ல நான் சாமியார்கிட்ட வழி கேட்கிறேன். கண்ணம்மா, சாமியார் வந்துட்டாரு. இனிமே சொத்து எனக்கு தான். நான் தான் வாரிசு. யாரோ சேர்த்த சொத்துக்கு நான் தான் வாரிசுன்னு ஏன் அலையறீங்க? சுயமா சம்பாதிக்க முயற்சி பண்ணுங்க. புள்ளைய பேடி புள்ளைய வேணும் கேப்பியா? காலையில இருந்து படுக்க போற வரைக்கும் உள்ள வேணும் கேக்குறீங்களே. வேலையில இருக்குது காசு கொடுத்தீங்க. உங்க ஆத்தா ஏன் அந்த பொண்ணை போட்டு இந்த அடி அடிக்கிறேன்? பின்ன என்னங்க, எவனோ ஒரு மாங்கா மடையன் புள்ள பிறந்தா தான் சொத்து கிடைக்கும்னு உயிர் எழுதி வச்சுட்டு போயிட்டானா. அதுக்காக 24 மணி நேரமும் புள்ள வேணும்னு சொல்ல முடிக்கிட்டு இருக்கா. கேப்பியாடி கேப்பியா? கோவிந்தா, கோபாலா,
சாமி இங்க ஒரு சாமியார் வந்திருக்காரமே, அவரை பாத்தீங்களா? நான் தான். அப்படியா? இதான் என்னோட சம்சாரம் கண்ணம்மா. எங்க 2 பேருக்கும் குழந்தை பிறக்கணும்னு ஆசீர்வாதம் பண்ணுங்க. மனபோல மாங்கல்யம். நீங்க 2 பேரும் ஒற்றுமையா இருந்தீங்கன்னா சீக்கிரமே குழந்தை பிறந்துடும். 6 மாசம் இருந்து பார்த்தமே ஒரு பலனும் இல்ல. அதான் டெஸ்ட் டியூப் வழியா குழந்தை பெத்துக்கலாம் தீர்மானம் பண்ணிட்டோம். டெஸ்ட் டியூபா? சிவா சிவா, அது பாவம் இல்லையா? பாவமாவது புண்ணியமாவது பெரியவர் மட்டும் எங்க பேர்ல சொத்தை எழுதி வச்சிருந்தா நாங்க ஏன் இப்படி எல்லாம் முயற்சி பண்ண போறோம்? ஏங்க இப்படிப்பட்ட பாவத்தை பண்றீங்களே, பெரியவர் ஆத்மா சாந்தி அடையுமா? பெரிய ஒரு ஆத்மா சாந்தி அடைஞ்சானா அடையாட்டி எனக்கு என்ன? நமக்கு சொத்து தான் முக்கியம். நீ உள்ள போ. என்னங்க? நீ போ, நீ போ. பாவு. சிவ சிவா, வருக வருக. இங்க சாமியார் யாரு? இவர்தான் சாமியார். பின்ன என்ன மாமியாரா? இவங்க ஏன் இப்படி சாப்பிடுறாங்க? இன்னைக்கு எங்க அண்ணா இறந்த நாள். அண்ணா நினைவு நாள நான் மட்டும் தான் ஞாபகம் வச்சிருக்கேன். இவங்க எல்லாம் மறந்துட்டாங்க. சும்மா இருங்க, இந்த பக்கம் வாங்க. ஐயா, உங்க சக்தியால எனக்கு புள்ள வர கொடுங்க. சக்தியே நீங்க தானேம்மா. நான் வெறும் சவம். ஏமா, இந்த வீட்டு பெரியவர் செத்து போய் இன்னையோட 1 வருஷம் ஆகுதுன்னு சொன்னாங்க. நீங்க தேவசம் கொடுக்கலையா? தேவசமா? தேவசம் ஏடா கூடமா உயிர் எழுதி வச்சு என் வயிற்றுல கூட்டிட்ட கிழவனுக்கு தேவசம் இருக்கேடா. செத்து போனவங்களை பத்தி அப்படியெல்லாம் சொல்லக்கூடாதுமா. நல்லா சொன்னீங்க. அவர் உயிரோட இருக்கும்போது ஞாபகம் வச்சிருந்தாங்க. அவர் செத்த உடனே எல்லாரும் டீல்ல விட்டாங்க. சும்மா இருங்க, விஷயத்துக்கு வருவோம். சாமியார, குழந்தை பிறக்க வைக்கிற மாதிரி சிட்டுக்குருவி லேகி ஏதாவது கைவசம் இருக்கா? யாருக்கு? இதுக்குதான். ஏண்டி அவர்கிட்ட போய் சிட்டுக்குருவி லேகியம் கேக்குறியே? அவர் என்ன லேகியம் விக்கிறவரா? யோகி. எங்கிட்ட அதெல்லாம் கிடையாதுமா. வேற என்னதான் வச்சிருக்கீங்க? அவர்கிட்ட என்ன இருக்கு? உத்தராட்ச கொட்டை, வேட்டி, சட்டை, தாடி இதுதான் இருக்கு. யோ, அப்புறம் நீ எல்லாம் என்னையா சாமியாரு? உனக்கெல்லாம் ஒரு காவி சட்டை, கழுத்துல உத்ராட்ச கொட்டை. இனிமே இந்த வீட்டு பக்கம் வந்த நடக்கிறத வேற. ஆமா, ரொம்ப பேசாத, சாபம் விட்டுருவாரு. சும்மா இருங்க. இந்த மாதிரி ஆளுங்களை எல்லாம் வீட்டுக்குள்ள விடக்கூடாது. சாமி, இந்த புறத்தை பார்த்துட்ட, அந்த புறத்தையும் பாரு. சாந்தி, வாங்க வக்கீல் சார். என்னமா சாந்தி, வீட்டுல பூஜை எல்லாம் தடபுடலாம் நடந்துகிட்டு இருக்கு. என்ன விசேஷம்? இன்னைக்கு எங்க பெரியப்பாவோட திவசம். வீட்டுக்கு சாப்பிட சாமியார் யாராவது கூப்பிடலாம் நினைச்சோம். நல்ல வேளை நீங்களே கூட்டிட்டு வந்துட்டீங்க. சுவாமிகள் பத்ராஜலத்திலிருந்து பசியோட வந்திருக்கிறாரு. இலையில உட்கார்ந்தாரு, ஒரு பருக்க கூட விட மாட்டாரு. வாங்க சாமி, உள்ள வாங்க. வாங்க போங்க. என்ன சாந்தி, பரிமாறதை விட்டுட்டு சாமியாவே பார்த்துக்கிட்டு இருக்க? இவங்களை பார்த்த உடனே எங்க பெரியப்பா ஞாபகம் வந்துருச்சு. அதாங்க. உங்க பெரியப்பா மேல வச்சிருக்க பாசத்தினால உனக்கு அப்படி தோணுது. சாம்பார் விடுமா? ஏன் தம்பி, நீ முன்கோபக்காரன் இல்ல, இப்போ எப்படி இருக்கிற? நான் முன்கோபக்காரன் உங்களுக்கு எப்படி சாமி தெரியும்? அது வந்து சுவாமிகள் ஞான திருஷ்டியில சொல்லல, நான் சொன்னேன். நான் முன்கோபக்காரனா இருந்தேன், இப்ப இல்ல. சாமிக்கு சாம்பார் ஊத்துமா? என்னம்மா இது? பாவக்கா. எங்க பெரியப்பாவுக்கு பாவக்கான்னு ரொம்ப பிடிக்கும். பாவக்காயா? அத நீ வைக்காதம்மா, நானே வச்சுக்கிறேன். ஏன்? அம்மா, யார் மேல நாம ரொம்ப அதிகமா பாசம் வச்சிருக்கிறோமோ அவங்களுக்கு இந்த கசப்பான பாவக்காயை பரிமாறினவங்க உறவு முறிஞ்சு போயிடும்னு ஒரு பழைய நம்பிக்கை. சாந்தி, உங்க பெரியப்பா ஸ்தானத்திலிருந்து தான் நான் சாப்பிடுறேன். இப்ப ஏற்பட்டிருக்கிற புது உறவு இனிமே முறியக்கூடாதுமா. சரிதான். சாமியாரா வீட்டுக்குள்ள நுழைஞ்சு உறவுக்காரனா மாறலான்னு பாக்குறீங்களா? நல்ல டெக்னிக்குங்க. உறவும் பாசமும் மனசுல தாங்க இருக்கு, பணத்துல இல்ல. கரெக்ட். செத்து போனானே இவ பெரியப்பன், எனக்கு பால்ய ஃப்ரெண்டு. பணம் பணம்னு பேயா அலைவான். பாசங்கிறது துளி கூட கிடையாது. கெட்ட கொடுமைக்காரன். மாமா, அப்படிலாம் பேசாதீங்க. என்னால தான் அவர் செத்து போயிட்டாரு. என்ன பிரிஞ்சிருக்க முடியலங்கிற வேதனையிலேயே அவரு போயிட்டாரு. ஆனா எங்க இருந்தாலும் அவரோட ஆத்மா என்ன வாழ்த்திக்கிட்டே தான் இருக்கும். என்ன சாமியாரே, ஏன் கண் கலங்குறீங்க? ஒண்ணும் இல்ல, காரம். ஆமாமா, செத்து போன நாக்குக்கு இப்பதானே உயிர் வந்திருக்குது. சாந்தி, அவர் தான் காரம்ன்றல, ஸ்வீட் எடுத்து வை. என்ன ஆளுக்கு 2 ஸ்வீட்? ஒண்ணு இறந்து போன எங்க மாமா தவசத்துக்கு,
இன்னொன்னு சாந்தி. சும்மா இருக்க. சாந்தி சும்மா இருங்கன்னு சொல்றத பார்த்தா எனக்கு ஏதோ சந்தேகம் வருது. சந்தேகமே இல்ல, சாந்தி கூடிய சீக்கிரம். ஏய் சாந்தி, ஏய் ஏண்டி சாம்பல்ல பல்லு விளக்காதுன்னு உனக்கு எவ்வளவு வாட்டி சொல்லிருக்கேன். மாசம் 150 ரூபாய்க்கு பேஸ்ட் வாங்க, சாம்பல திங்கிறியே. ஐயோ சாம்பல கேவலமா பேசாதீங்க. சிவபெருமானே சாம்பல தான் பூசிட்டு இருக்காரு. சிவபெருமான் சாம்பல பூசிக்கிட்டாரு, சாம்பல்ல பல்லு விளக்கல. நான் ஒண்ணும் பல்லு விளக்கல, சாம்பல சாப்பிடுறேன். சாம்பல சாப்பிடுறியா? இதே ரூட்ல போனா நாளைக்கு விறகு அடுப்புக்கறி எல்லாம் முழுசா முழுங்கிடுவ போல இருக்கு. என்ன என்ன இப்படி வாந்தி எடுக்கிற? கொஞ்சம் இரு, நான் டாக்டர் கூட்டு வந்துறேன். ஐயோ இது டாக்டர் கூப்பிட வாந்தி இல்ல. என்ன புரியல? இல்ல கைய கொடுங்க. இப்ப புரிஞ்சுதா? புரியுது. என்ன புரிஞ்சுது? அளவுக்கு அதிகமா சாம்பல் தின்னு இருக்க. அடச்சே, அப்புறம் ஏன் வாந்தி எடுக்காது? பித்த வாந்தி தான் இது. பித்த வாந்தி இல்ல, பிள்ளை வாந்தி. பிள்ளை வாந்தியா? தலைகாணி எடு, வாந்திக்கு மூச்சு திணற போகுது. நினைச்சத நான் முடிச்சிட்டேன். இந்த சொத்துக்கெல்லாம் நான் தான் வாரிசு. ஏய் ரொம்ப குனிஞ்சு வாந்தி எடுக்காத, குழந்தை வாய் வழியா வெளில விழுந்துற போகுது. நான் போய் டாக்டர் பார்த்துட்டு வந்துடுறேன். என் மேல உங்களுக்கு எவ்வளவு பாசம். என்ன சொல்ற? நான் கர்ப்பமா இருக்கேன்னு தானே டானிக் மாத்திரை வாங்கிட்டு வரதுக்காக டாக்டர்கிட்ட போறீங்க? ஐயோ அதெல்லாம் இல்ல, 6 மாசத்துல குழந்தை பிறக்க வழி இருக்கான்னு நான் டாக்டர் கேட்டு வந்துடுறேன். அப்படியே அழகான குழந்தை பிறக்கிறதுக்கு மருந்து வாங்கிட்டு வாங்க. அழகா இருந்தானே இல்லாட்டானே, குழந்தைன்னு ஒண்ணு பிறந்தா சரி. வரேன்டா கண்ணா, பத்திரமா பாத்துக்க, வெளில குதிச்சிட்டு போறான். 10ஆம் பத்தி பார்க்க இருக்கதே 8 பத்தி, இது வேற ஊதுபத்தி. பேப்பர் அப்புறம் படிங்க, முதல்ல பாலை குடிங்க. அடேங்க அப்பா, நாட்டுல பால் பஞ்சம்னு பேப்பர்ல போட்டிருக்கு, உனக்கு ஏதடி இவ்வளவு பால்? இப்ப நாம என்ன நம்ம வீட்ல இருக்கோம்? பெரிய பங்களாவுல இருக்கோம். இங்க 6 சீமை பசு இருக்கு, அதுல கறந்த பாலாக்கும். அதுல ஒரு மாடு காளை மாடாச்சே, அது போக தாங்க 6. அப்போ 6 பசு பாலாறு. இத சாப்பிட்டா வராதா கோளாறு? இது சாதாரண பால் இல்லங்க, இதுல பாதாம் பருப்பு, பிஸ்தா பருப்பு, முந்திரி பருப்பு, உளுந்தம் பருப்பு, கடலை பருப்பு, துவரம் பருப்பு இதெல்லாம் போட்டு சாப்பிட்டா வாய் வந்துருமே. சும்மா இருங்க. உங்களுக்காக எல்லா பருப்பையும் அரைச்சு போட்டு பனங்கள் கண்டு தேனு எல்லாத்தையும் கலக்கி கொண்டு வந்திருக்கேன். இவ்வளவு பாலையும் குடிச்சா சரிக்குங்கிற? உங்களுக்கு தெரிக்குதோ இல்லையோ, எனக்கு கர்ப்பம் தரிக்கணும், புள்ள பிறக்கணும். அது வரைக்கும் நான் பால் கறந்துகிட்டே இருப்பேன். யார கேட்டு இந்த வீட்டுல பாலை கறந்தீங்க? உன்னை கேட்டு பால் கறக்கிறதுக்கு நீ என்ன மாடா? அள்ளிவாடி முட்டிர போகுது. உங்ககிட்ட எதுக்காக கேட்கணும்? என்னத்தான் கேட்கணும்? இந்த வீட்டுல லைட் போடுறதுனா கூட என்ன கேட்கணும், ஃபேன் போடுறதுனா கூட என்னத்தான் கேட்கணும். ஆஃப் பண்ணணும்னா அது உங்க இஷ்டம். எதுக்காக அனாவசியமா அழட்டிக்கிறீங்க? நீங்க இன்னும் இந்த வீட்டுல இருக்க போறது 6 மாசமோ 8 மாசமோ, அது வரைக்கும் நல்லா அனுபவிச்சுட்டு போங்க. சும்மா சாப்பிடுங்க. ஏன் அதுக்கப்புறம் இந்த வீட்டை விற்க போறீங்களா? என்னடா சொல்ற? என் பொண்டாட்டி கண்ணம்மா இப்ப வாந்தி எடுத்துட்டா. வாந்தியா? வாந்தி தெரியாதா? வாயில இருந்து அப்படின்னு வருமே, அதான். அது பித்த வாந்தியா இருக்கும். அது பிள்ளை வாந்தி. ஐயோ கேட்டீங்களா? அவ வாந்தி எடுக்கிறாளாமே, என்னால வாந்தி எடுக்க முடியலையே. கவலைப்படாத, வாய்க்குள்ள விரல் விட்டு ஆட்டு, வாந்தி வந்துடும். வாய மூடுங்க. வாய முன்னா வாந்தி எடுக்க முடியாத. சும்மாரியா துப்பு கட்ட மனுஷா. இந்த பக்கம் துப்பீர். எல்லாம் பேச்சோட சரி. என்ன இந்த வீடு இருக்கிற? யார கேட்டு சோஃபால உட்கார்ந்தீங்க? தரையில உட்காருங்க, கம்பளத்தை எடுத்துட்டு உட்காருங்க, ஜில்லுன்னு இருக்கும். இவன் வேற, இவனோட பெரிய தொல்லையா போச்சு. அப்பா, எனக்கு ஒரு மகன் பிறப்பான், அவன் என்னை போலவே இருப்பான். உனக்கு ஒரு மகன் பிறந்தா உன்ன மாதிரி தான் இருப்பான். இப்ப நான் ஏத்த வீட்டுக்கார மாதிரியா இருப்பான்? அப்படி இருந்தா உன் குடும்பத்துல குழப்பம்னு அர்த்தம். மிஸ்டேக் வாந்தி. ஓஹோ, ஓடி என்ன ஜக்கு ஜாலியா பாடிக்கிட்டு போறான்? ஜக்கு உண்டாயிட்டான். ஜக்கு உண்டாயிட்டானா? அவன் பொம்பளை வேஷம் போடும் போதே நான் நினைச்சேன் இப்படி ஏதாவது எசக்கு பெசக்கா நடக்கும்னு. ஆமா, அவனுக்கு பிறக்க போற குழந்தைக்கு யார் அப்பன்? கண்ணம்மா தான். கண்ணம்மாவா? என்னையா போட்டு குழப்புறீங்க? இவருக்கு குழப்பம் மட்டும்தான் தெரியும், குழந்தை பெத்துக்க வழி தெரியாது. ஐயா வக்கீல் ஐயா, கண்ணம்மா உண்டாயிட்டாளே. ஐயோ கண்ணம்மா உண்டாயிட்டா. கண்ணம்மா குண்டாயிட்டாளா? குண்டாகல, உண்டாயிட்டா. வக்கீலுக்கு எல்லாமே செஞ்சு காமிக்க வேண்டியதா இருக்கு. தப்பே இல்ல, கண்ணம்மா உண்டாயிட்டா அது சந்தோஷப்பட வேண்டிய விஷயம் தானே. என்னையா புரியாம பேசுறீங்க? சொத்து பூரா அவனுக்கு போயிடுமே. எப்படி போகும்? குழந்தை வழியா போகும். போகாது. அதுக்கு முன்னால வேற யாருக்காவது குழந்தை பிறக்கலாம் இல்லையா? நிச்சயமா எங்களுக்கு பிறக்கிறதுக்கு வழியே கிடையாது. அதான் ஊருக்கே தெரியுமே. உங்களுக்கு தெரிஞ்சா ரேடியோவுல செய்தி வாசிக்கிறது மாதிரி. அது போட்டோம். உங்க மாப்பிள்ளை பையன் இருக்கிறானே, அவன் டெய்லி தண்டால எடுக்கிறோட சரி, முண்டம் 6 மணிக்கு மேல ஃபுல் தூக்கம். அப்ப மிஞ்சினது பாலு பருப்பு. கோடீஸ்வரன்,
உங்க ரேஸ்ல இன்னொரு குதிரையும் பரபரப்பா ஓடிக்கிட்டு இருக்கு. அதுக்கு பேரு சாந்தி. அவளும் எடுக்கிறா பாந்தி. என்னாச்சு? அங்க இடுப்பு வலி, இங்க இதய வலி. உங்க குடும்பமே பெரிய தலைவலியா? அன்பே அன்பே, வலது கால எடுத்து வச்சு வாங்க. போங்க டாக்டர், போய் நல்லா பாருங்க. வேற என்னம்மா, என்னாச்சு உனக்கு? தலையெல்லாம் கிர்ன்னு சுத்துது. ஏன் சுத்துது? தலை இருக்கு சுத்துது. இதெல்லாம் ஒரு கேள்வியா? பாருங்க டாக்டர். அது மாங்க சொல்றேன். அம்மா, உங்களுக்கு பேர குழந்தை பிறக்க போகுது. எனக்கு பேர குழந்தை பிறக்க போதா? ஐயா, இனிமே சொத்தலாம். அம்மா அம்மா, டாக்டர், எங்க அம்மாக்கு என்னாச்சுன்னு பாருங்க. அது ஒண்ணு இல்ல, பேர குழந்தை பிறக்க போகுதுன்னு சொன்ன உடனே சந்தோஷத்துல மயக்கம் வந்துருச்சு. அதான் இல்ல, உனக்கு தம்பி பாப்பா பிறக்க போகுது. அம்மா அம்மா, கடவுள் இவ்வளவு சீக்கிரம் கண்ணை திறப்பாருன்னு நான் நினைக்கவே இல்ல. 2 பேருமே உண்டாயிருக்கோம். காது கொடுத்து கேட்டேன் துவா துவா சத்தம். இனி உயிரில் உள்ள சொத்தெல்லாம் நம்ம பயலுக்கு தான் மொத்தம். காது கொடுத்து கேட்டேன் துவா துவா சத்தம். இனி உயிரில் உள்ள சொத்தெல்லாம் நம்ம பயலுக்கு தான் மொத்தம். ராஜா ராஜா திப்பெத்தெடுப்பா ராஜா பூஜா, நான் தானே தூக்கிடுவேன் பூஜா. சொத்து வந்தா புத்திரனை செஞ்சிடுவேன் தாஜா. சொத்து வந்தா புத்திரனை செஞ்சிடுவேன் தாஜா. அவன் போட்டிருக்கும் ராயருக்கு நான் எடுப்பேன் காஜா. ராஜா ராஜா திப்பெத்தெடுப்பா ராஜா பூஜா, நான் தானே தூக்கிடுவேன் பூஜா. நன்றி சொல்வேன் மாமனுக்கு, நல்ல பிள்ளை வரும் ஒன்று தந்ததற்கு. நான் நன்றி சொல்ல சொல்ல பிள்ளை மெல்ல மெல்ல துள்ளி பூசிப்பதென்ன? அதி நஞ்சை புஞ்சை என்று சொத்து சுகங்களை அள்ளத் துடிப்பதென்ன? ஆஹா ஆஹா சொத்தை நம்பி நான் சுமந்தேன், பிள்ளையோ பிள்ளை, இதை நீங்க யாரும் அடிக்கலாமோ கொள்ளையோ கொள்ள? சொத்தை நம்பி நான் சுமந்தேன், பிள்ளையோ பிள்ளை, இதை நீங்க யாரும் அடிக்கலாமோ கொள்ளையோ கொள்ள? செண்பகமே செண்பகமே, சாம்பல் தின்னும் தாய்க்குலமே, சீக்கிரமே சீமந்தமே, பிள்ளைகளே நம் செல்வமே. செண்பகமே செண்பகமே, சாம்பல் தின்னும் தாய்க்குலமே. உனக்கொரு மகன் பிறப்பான், கண்ணை 10ஆம் மாசம் தான் திறப்பான். பண்ண பித்து பிடித்த மனிதர்களை
பிஞ்சு கால்களால் உதைப்பான். உனக்கொரு மகன் பிறப்பான், கண்ணை 10ஆம் மாசம்தான் பிறப்பான். பணப்பித்து பிடித்த மனிதர்களை அவன் பிஞ்சு கால்களால் உதைப்பான். பாடி ஏக பக்கிழங்க உங்க பாக்குள்ள வந்துடுச்சு தேடும் ஏகல்ல குழந்தை. அடி பாடி ஏக பக்கிழங்க உங்க பாக்குள்ள வந்துடுச்சு தேடும் ஏகல்ல குழந்தை. கொடுத்ததெல்லாம் கொடுத்தான், அவன் குழந்தையை தான் கொடுத்தான். ஒருத்தருக்கா கொடுத்தான், இங்கு அனைவருக்கும் கொடுத்தான். கொடுத்ததெல்லாம் கொடுத்தான், அவன் குழந்தையை தான் கொடுத்தான். ஒருத்தருக்கா கொடுத்தான், இங்கு அனைவருக்கும் கொடுத்தான். ஒருத்தருக்கா கொடுத்தான், இங்கு அனைவருக்கும் கொடுத்தான். எங்க என் குழந்தை? எங்க என் குழந்தை? குழந்தையா? என்னடி உளர்ற? அப்படின்னா நான் கண்டதெல்லாம் கனவா? கனவா? ஆமாங்க, கனவுல நான் உண்டா இருக்கிற மாதிரியும் என் பொண்ணு உண்டா இருக்கிற மாதிரியும் நாம எல்லாம் சேர்ந்து பாட்டு பாடுற மாதிரியும் கனவு கண்டேன். அப்படியா? குழந்தையெல்லாம் பிறக்காது. ஏங்க அப்படி சொல்றீங்க? காமாட்சி, நான் சாமியாரா போறதுக்கு காபி ட்ரெஸ் வாங்குறதுக்கு என்கிட்ட காசு இல்ல. ஆஸ்பத்திரிக்கு முன்னால போய் நின்னேன். நாம் இருவர் நமக்கு இருவர்னு போர்டு போட்டுருந்துச்சு. உள்ள போனேன். வெளியே வரும்போது 3 படி அரிசியும் ஒரு வேசியும் கொடுத்தாங்களே. அப்போ எல்லாமே முடிஞ்சு போச்சா? ஆமா. அரிசி என்ன பண்ணீங்க? நான் பொங்கல் பண்ணி தின்னுபிட்டேன், வேட்டியை வித்துக்கிட்டேன். ஐயா, என் கழுத்தை அறுத்துட்டீங்களே, நீங்க நல்லா இருப்பீங்களா? அம்மா அம்மா, என்னடி நீ எந்த கல்ல தூக்கி போட போற? நான் கல்லு தூக்கி போட வரலம்மா, உன் வாயில கல்கட்டு போட வந்திருக்கேன். கல்கண்டா? ஆமாமா, நானும் மாப்பிள்ளையும் காலையில டாக்டர் அம்மா வீட்டுக்கு போனோமா, அவங்க என்ன டெஸ்ட் பண்ணிட்டு நான் உண்டா இருக்கேன்னு சொன்னாங்கம்மா. சத்தியமா உண்டா இருக்கியாமா? சத்தியமா கோபுரான. ஆமா, எப்ப பார்த்தாலும் உன்னை அடிச்சுக்கிட்டே இருப்பானே, நீ எப்படிமா உண்டான? அடிக்கிற கைதான் அணைக்கும். ஒரு நாள் அவர் என்ன அணைச்சாரு, சபாஷ் மாப்பிள்ளை. அங்க பாராட்டி இங்க குறைக்க. நீயாவது என் வயித்துல பாலை வாத்தம்மா, சீக்கிரமா குழந்தைய பெத்து சொத்து பூரா நமக்கே வந்துடணும். இங்க பாத்தியா உங்க அப்பனுக்கு தூக்கத்தை எந்திரியா மேல. முடிச்சிருந்த என்ன பிரயோஜனம்? அதான் 3 படி அரிசி வாங்கிட்டேன். இல்ல நீங்க ஆசை காட்டுனீங்க, நான் கிறிஸ்டியனா மாறுறேன், உனக்கு மோதிரம் போடுறேன், மனைவி ஆக்கிக்கிறேன் அப்படி எல்லாம் நீங்க சொன்னீங்களா இல்லையா? சொன்னேன். நான் இல்ல, நான் சொல்றேன். நான் மட்டும் அப்படி எல்லாம் செஞ்சா சொத்துல ஒரு பைசா காசு கிடைக்காது. ஏன்? என் பொண்டாட்டி மூலமா எனக்கு குழந்தை பிறந்தாதான் சொத்துல பங்கு, இல்லாட்டி இல்ல. அப்புறம் நீ நானும் சர்ச் வாசல்ல உட்காந்து பிச்சை தான் எடுக்கணும். அரே அல்லா, என்னங்க இது? எனக்கு எம்மதமும் சம்மதம். இங்க பாருங்க, எனக்கு பணம் முக்கியம் இல்ல. பணம் முக்கியம் இல்லையா? ஒரு 50 ரூபா இருந்தா கூட. விளையாடாதீங்க. இப்ப சொல்றேன், என்னை வீட்டை விட்டு விரட்டின உங்க பொண்டாட்டி முன்னாடி நீங்களும் நானும் புருஷ மனைவியா இருக்கணும். அத மட்டும் மறந்துரு. என் லைஃப்ல ஒரே ஒரு கல்யாணம் தான். வேணா உன்னை கடைசி வரைக்கும் லவ் பண்றேன். எப்படி வசதி? ஓஹோ, வில்லனா மாறுறீங்களா? நான் கடைசி வரைக்கும் காமெடி ஹீரோ தான். யோ வக்கீலு, உன் பேச்ச கேட்டு நான் உயிர் எழுதினேன் பாரு. ஏன்? அதுக்கு என்ன இப்போ? என்ன இப்போவா? என் வீட்டுல இருக்கிற பொம்பளைங்கள்லாம் வயிற்ற தள்ளிட்டு நிக்கிறாங்க ஐயா. என்ன பண்றது? ஒண்ணும் பண்ண முடியாது. சொத்தை அடையறதுக்கு ஒரு கஷ்டமான வேலையா கொடுக்கலாம்னு நினைச்சேன். நம்ம நாட்டுல இதுதான் சுலபமான வேலைன்னு இப்பதான் புரியுது. எல்லாரையும் உன்னை வச்சு எடை போடுறியே, இப்ப என் குழப்பத்துக்கு என்ன வழி? கேள்வி கேட்க மாட்டேன் நீ. உன்னை நான் இப்படி உயிர் எழுத சொன்னதுனாலதான் சாமியாரா போன உன் தம்பி இப்ப பொண்டாட்டியோட குடும்பம் நடத்திக்கிட்டு இருக்கிறான். அவங்க மவன் அரக்கருக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. அவங்க மவன் ஜக்கு சின்ன விட்டுட்டு இப்ப பொண்டாட்டியோட ஜாலியா இருக்கிறான். இப்பதானே ஓட்டு போட்டிருக்கானுவ. எண்ணி பார்த்தாதான் தெரியும் எவன் அவனுக்கு டெபாசிட் போக போகுதுன்னு. எங்கயா போற? எலெக்ஷன் பூத்துக்கு தான். நம்ம பயலோட நம்ப முடியாது. புட்டிய மாத்தினாலும் மாத்திடுவானுவ. வக்கீல் சார், நிஜமா சொல்றீங்க? நாளைக்கு அவ சாந்தி குழந்தை பிறக்க போகுது. நான் சொல்லுவதெல்லாம் சத்தியம். உண்மையை தவிர வேறு எதுவும் இல்லை. ஆமென். விளையாடாதீங்க. சாந்திக்கு முன்னாடி கண்ணம்மாக்கு குழந்தை பிறந்தாகணும். இத பாருப்பா, குழந்தை பிறக்கிறதும் மழை பெய்யறதும் பகவானுக்கே தெரியாதுன்னு சொல்லுவாங்க. நாம முயற்சி பண்ணா செயற்கை மழையை வரவழைக்க முடியும். உன்னால முடியுங்கிற? முடிச்சு காட்டுறேன். சொல்லாத, செய்.
ஜூலி ஜூலி என்னம்மா இது என்ன இது ஏம்மா ஜெயிலுக்கு போன அண்ணன் திரும்பி வரவே மாட்டான்னு முடிவு பண்ணிட்டியா நீ இந்த முடிவுக்கு வர காரணம் யாரு யாரு யார் அவன் அவன் என்ன காதலிச்ச அண்ணன் என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி இப்ப என்ன கைவிட்டுட்டான் ஜூலி இந்த ஜோசப் இதுவரைக்கும் பிச்சுவா பக்கிரிங்கிற பெயர்ல எத்தனையோ கொலைகளை செஞ்சிருக்கு கள்ளச்சாவி போட்டிருக்கு ரயில கவுத்திருக்கு போலீஸ் டிபார்ட்மெண்ட் என்ன கண்டு பயப்படும் எனக்கு இருக்கிற ஒரே ஒரு ஆசை என் தங்கச்சி நல்லா வாழ வைக்கணுங்கிறதான் உன்னை மோசம் பண்ணி நம்ம கைய கால வெட்டவா இல்ல அவன் தலையெழுத்தும் காரணியில வைக்கவா அதெல்லாம் ஒண்ணு வேண்டானே இப்ப அவன் பொண்டாட்டி கர்ப்பமா இருக்கா அவளுக்கு குழந்தை பிறந்துட்டா அந்த சொத்து பூரா அவனுக்கு தான் அந்த திமிர்ல தான் இப்ப என்ன கை விட்டுட்டானே பொண்டாட்டி பிள்ளை சொத்து இந்த ஜோசப் பிச்சுவாவை எடுக்க மாட்டான் எடுத்தா காரியத்தை கச்சிதமா முடிக்காம விட மாட்டான் இனிமே அந்த குடும்பமே குழந்தை நல்ல பொசிஷன்ல இருக்கு மருந்தெல்லாம் எழுதி கொடுக்கறேன் ஒழுங்கா சாப்பிட சொல்லுங்க இன்னும் 10 நாள்ல குழந்தை பிறந்துடும் 10 நாள்லயா டாக்டர் நீங்க என்ன செய்வீங்களோ ஏது செய்வீங்களோ எனக்கு தெரியாது நாளைக்கே எங்களுக்கு குழந்தை பிறந்தாகணும் என்னது நாளைக்கே வா முடிஞ்சா இன்னைக்கே இப்பவே அப்பதான் சொத்தெல்லாம் எங்க பேர்ல வரும்னு உயிர்ல எழுதிருக்கு அதெல்லாம் உங்களுக்கு வேணா எக்ஸ்ட்ராவா 500 ரூபாய் போட்டு தரேன் வேணா 600 ரூபாய் கொடுக்கட்டுமா நீ என்ன படிச்சவனா கெட் அவுட் ஏன் அனாவசியமா கோச்சிக்கிறீங்க இஷ்டம் இல்லைன்னா சொல்லுங்க வா நம்ம வேற டாக்டர் பாப்போம் இல்ல நானே உனக்கு பிரசவம் பாக்குறேன் எழுந்துரு நீங்க புரியாம நீ எழுந்துரு என்ன எழுந்துரு சொல்றது என்ன இவ்வளவு தானே ரெட்ட குழந்தையா நீ வா பாத்து பொல்லாத டாக்டர் தம்பி கொஞ்சம் நிலுப்பா என்னம்மா நீ டாக்டர் கிட்ட கேட்ட மாதிரி உடனே குழந்தை பிறக்க வழி இருக்கு என்ன வழி ரொம்ப தேங்க்ஸ்மா வா என்னங்க எனக்கு பயமா இருக்குங்க ஒண்ணு கிடக்கு ஒண்ணு ஆயிட போ ஒண்ணும் ஆகாது நாம கோடீஸ்வரன் ஆக போறோம் வாடா வா பாட்டி தம்பி உன் பொண்டாட்டி உயிரை காப்பாத்த முடிஞ்சது ஆனா சின்ன உயிரை காப்பாத்த முடியுமா கண்ணம்மா இப்ப உங்களுக்கு சந்தோஷம் தானே லட்சமா கொட்டி கொடுத்தாலும் குழந்தை செல்வம் கிடைக்காதுங்க உங்க பேராசைக்கு என் குழந்தைய பலியாக்கிட்டீங்களே இயற்கைக்கு விரோதமா எது செஞ்சாலும் அதோட முடிவு இப்படித்தாங்க இருக்கும் பொய் நெல்ல குத்துறேன்னு கை நெல்ல விட்டவன் கதி ஆயிடுச்சு உழைச்சு சம்பாதிக்காத எந்த பணமும் நமக்கு சொந்தம் இல்லைங்கிறத புரிஞ்சுக்கிட்டேன் என்ன மன்னிச்சிரு ஏதோ நடக்க கூடாதது நடந்து போச்சு என்னோட பேராசைக்கு சரியான தண்டனை கிடைச்சிருச்சு இந்த துக்கத்தை என்னால தாங்கிக்க முடியல கவலைப்படாதீங்க அண்ணி தைரியமா இருங்க நான் காஃபி கொண்டு வரேன் இருங்க உடனே சாந்தியை டாக்டர் கூட்டிட்டு போங்க என்ன பத்தி ஒண்ணு கவலைப்படாதீங்க சீக்கிரமா போங்க வண்டியில ஏற்ற முன்னாடி ஏன் கதவு சாத்துற யார் நீ நான் யமன் இவனை எவலோகத்துக்கு வந்தவன் என்னையா சொல்ற என் தங்கச்சி ஜூலியை தனியா தவிக்க விட்டுட்டு நீ உன் பொண்டாட்டியோட சேர்த்து சொத்து அனுபவிக்கலாம் பாக்குறியா இவனுக்கு எப்படி குழந்தை பிறக்க நான் பாத்துறேன் வண்டி அடியா நான் சொல்றது கேளியா டிரைவர் வண்டி
ஹீரோக்களுக்கு ரேக்லா ஜீப்பு மோட்டார் சைக்கிள் கொடுப்பாங்க. நமக்கு இந்த சைக்கிள் தான் கிடைச்சிருக்கு. பரவாயில்ல, நம்ம காமெடி தானே. சிறுதுரும்பும் பல்லு குத்த உதவும். இதை வச்சு குத்துனா பல்லே உடையும். சாந்தி சாந்தி யாரோட வண்டி குறுக்க நிறுத்திருக்கிறது? நான் தாண்டா வில்லனுக்கு வில்ல. நில்லு. அவனை நான் கவனிச்சுக்கிறேன். அவனும் நானும் பழைய ஆளுங்க. நீங்க மத்தவங்களை பாருங்க. சரியான ஆம்பளை இருந்தாலும் ஓடுனதுக்கு அப்புறம் வாங்கடா. உள்ள தாச்சிய விடுறா. எல்லா படத்திலும் எல்லாரும் சுத்திக்காங்க. இனிமே நம்ம நாட்டை அடிக்க வேண்டியதுதான். இன்ஸ்பெக்டர், இந்த புண்ணாக்கு மூட்டையை கொஞ்சம் இறக்கி வைக்கிறீங்களா? எல்லாரும் அரெஸ்ட் பண்ணுங்க. நான் ஐஜி கிட்ட வந்து பேசுறேன். போலீஸ் அடிச்சிராதப்பா. சாமி, நல்ல நேரத்துல வந்து எங்களை காப்பாத்தினீங்க. ஐயோ பெரியப்பா, நீங்க செத்தப்பா. என்னப்பா? அங்க கேளுப்பா. ஆமாப்பா, ஒரு வருஷத்துக்கு முன்னாடி செத்து போனேனே, அதே பெரியப்பா தான். ஏன் இந்த வேஷம்?
இவங்க பொய் வேஷத்தை கலைக்கிறதுக்காக. எங்க அப்பா அம்மா பண்ண தப்பெல்லாம் மன்னிச்சிருங்க பெரியப்பா. உன்னை நான் முன்னாடியே திருந்திட்டேன்.